அத்தியாயம் 1. வசந்த் கலர் டிவியை திருகிக் கொண்டிருந்தான். திக்கென்று நீலசதுரத்தின் மேல் ஒரு சைனாக்காரனி குட்டிகர்ணம் அடித்தாள். இதை பாருடா என்றான். பெட்டியின் முன் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஒரு கமஃபா கோலாவை உறிஞ்சி கொண்டே கமான் செங்யாங் யாங் என்று உற்சாகப்படுத்தினான். அருகில் செஷன்ஸ் 85 இந்தியன் பீனல் கோர்ட்டில் ஆழ்ந்திருந்த கணேஷ் நிமிர்ந்து, எங்கடா பிடிச்ச அந்த பெட்டியை என்றான். அது பாஸ், ஏஷியாடுக்காக ஓசி நம்ம ஃப்ரெண்டு காமினி கொடுத்தா. அவளுக்கு டிவி தேவையில்லையா? அவகிட்ட 2 இருக்கே, அதனால் சும்மா பொம்மை பார்த்துட்டு தரேன்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த சைனாக்காரி எப்படி ரப்பர் வில்லாட்டம் விளையாடுறா பார்த்தீங்களா? யாரையாவது காதலிக்கலாம்னா சப்ப மூக்கு, ஒன்று அடையாளம் தெரிய மாட்டேங்குது. இப்போது அந்த சீனல் ஓடி வந்து எம்பி 3 குட்டிக்கரணம் அடித்து செங்குத்தாக நின்று கையை தூக்கி சிரித்தார். பாஸ், பார்க்குற நமக்கே சுல்கிக்கும் போல இருக்குது. எப்படித்தான் இந்த சைனாக்காரங்க மரப்பாச்சியாக அற்புதங்களை சிருஷ்டிச்சு அனுப்பி வைக்கிறாங்களோ தெரில. பெய்ஜிங்க்கு பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்களோ என்னவோ. இதை பார்த்தியா வசந்த்? செஷன் 85 என்ன சொல்லுது? ஒருவன் குடித்திருக்கும்போது தான் செய்யும் காரியத்தின் இயற்கையை அறியாத நிலையில் செய்த குற்றம் குற்றமல்ல. நம்ம துறை குடிச்சிட்டு தானே செய்தான் அந்த காரியத்தை. அந்த பொண்ணை பாஸ் பூரா படிங்க. ப்ரொவைடட்னு போட்டு அதுக்கு ஒரு வால் இருக்கும் பாருங்க. அதாவது அவனை மயக்கமுற செய்த பொருள் அவனை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். துரை சொந்தமாக குடிச்சிட்டு செய்தால் எந்த ஜட்ஜும் ஒப்புக்க மாட்டாங்க. துரை கேஸு இப்போ வராது. தலையை தின்னாதீங்க. எல்லா ஜட்ஜும் ஏஷியாட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேசாமல் வாங்க பெட்டிக்கு முன்னால். இந்தியாவில் கலர் டிரான்சிஷன் என்ன அருமையாக பண்ணுறாங்க பாருங்கள். நாம் ஒரு பெட்டி வாங்கலாமா? ஏஷியாட் முடிஞ்சப்புறம் ஒடிசி நடனம்னு வயசான பாட்டிங்க ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கணும். 9.9 பாஸ், என் ஃபண்டாஸ்டிக் எக்ஸசைஸ் பாருங்கள். நீ இப்போ அதை மூடிட்டு வைக்க போறியா இல்லையா? எதுக்கு? இன்றைக்கி கோர்ட்டு உண்டு தெரியும்ல. துரை கேஸ் இன்றைக்கி வராது. பெட்டு வைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. செஷன் 85 தவிர என்ன டிஃபென்ஸ் இருக்குது நமக்கு? அஜ்மீர் சிங் வர்சஸ் ஸ்டேட்டட் பஞ்சாப் லாவெரியூ 330 பாருங்க. எப்படா ஞாபகம் இருக்கு உனக்கு என்றான் கணேஷ் ஆச்சரியத்துடன். 10 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நாளை தொந்தரவு பண்ணாதீங்க. வாமா, கியூவான் மீன். நீ எப்படி குதிக்கிற பார்க்கலாம். என்ன சிரிக்கிற என்று திரையில் இருந்த சீன பெண்ணுடன் பேச தொடங்கினான். பாஸ், பெண்கள் வாலிபால் இறுதியாட்டம் வரை என்னை தொந்தரவு செய்யாதீங்க. புதுசாக கேஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது. கொஞ்சம் சவுண்டை குறை வசந்த் என்று சொல்லி கணேஷ் அதை எடுத்தான். ஹலோ, கணேஷ் இருக்காரா? கணேஷ் தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறது? என் பேர் சிவபிரகாசம், எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர். கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, சொல்லுங்கள். கேள்விப்பட்டிருக்கியா என்பதில் உள்ள மரியாதை குறைவை கவனித்தான். உன் உதவி எனக்கு வேணும். எஸ் வசந்த். குறைடா. என்னது? இங்கே என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன். சொல்லுங்கள், என்ன மாதிரி உதவி? இங்கே வாயன் சொல்கிறேன். இங்கேன்னா எங்கே? என் வீட்டுக்கு. நுங்கம்பாக்கத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் கோத்தாரி ரோடுன்னு இருக்குல்ல, அங்கே நிம்மதின்னு ஒரு வீடு இருக்குது. சரி, சாயங்காலம் வரேன். சாயங்காலமா? இப்போ வர முடியாதா? சரி, முடியாது சார். கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு முறை வந்துட்டு போயேன். வசந்த், மூடுங்க பாஸ், எத்தனை நேரம் என்றான். மறுமுனை சற்றும் தயங்குவது போல் இருந்தது. சாயங்காலம் வரேன் சார் என்று வைக்க இருந்தவனை, ஹலோ ப்ளீஸ் வைக்காத கணேஷ் என்று அந்த குரல் கெஞ்சியது. நான் உன்னை உடனே பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுதான் வர்றேன்னு சொன்னனே. இதை பாருப்பா, டெலிஃபோனில் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். சொல்லித்தான் ஆகணும் போல இருக்குது. என்னை கொலை செய்ய சதி நடந்துக்கிட்டு இருக்கு. வசந்த் சபாஷ் என்று கைத்தட்டினான். என்ன சொன்னீங்க? கொலை? ஆமாம், சதி நடந்துக்கிட்டு இருக்கு. வசந்த் டிவியை மணந்து நிமிர்ந்தான். எப்படி சொல்கிறீங்க? நேராக வந்தால் எல்லா விவரமும் சொல்கிறேன் கணேஷ். உன் துணை, உன் பாதுகாப்பு எனக்கு தேவை இருக்குது. உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, வர்றேன். எப்போ? உடனே. இப்போ என்ன மணி? 10:30. 11 மணிக்குள்ள உன்னை எதிர்பார்க்கலாமா? சரி என்று டெலிஃபோனை வைத்தான். வசந்த் இதற்குள் அவன் அருகில் வந்து நின்றான். என்ன பாஸ், வெள்ளிக்கிழமை அதிகமாக கொலகலன்னு பேசிட்டு? யார் அது? சிவபிரகாசமா, எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி. தெரியும், கொஞ்சம் பெரிய புள்ளி தான். என்னவா, ஏதாவது கொலைகளை செய்ய போகிறாரா? இல்லை, அவரை கொலை பண்ண திட்டம் இருக்குதா?
பணக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாரானோயாக இருக்கும் போல. இல்லை வசந்த், அந்த ஆள் குரலில் அவசரமும் ஒரு கெஞ்சலும் இருந்தது. போய்த்தான் பார்த்துடலாமே. நான் எதுக்கு? ஏஷியாடு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் வீட்டில் டிவி இருக்காம், பார்த்துக்கலாம் வா. வசந்த் முனகிக்கண்டே காரை எடுத்தான். காற்று கம்மியாக இருக்குது, அடிச்சுட்டு போயிடலாமா? சரி சீக்கிரம் என்றான். பெட்ரோல் பங்கில் பையன் குட் மார்னிங் சார் என்றான். வாயா ராஜா, எப்படி இருக்க? ராத்திரி என்ன படம் பார்த்த? வாத்தியார் படம் சார். படம் பேர் என்ன சார்? நம்பியார் கூட 2 கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரே அது. அவ்வளவு நீளமாக பேரா? எவ்வளோ சார் வைக்கணும்? 20 வைட்டா போதும் என்றான் கணேஷ். டயரில் காற்று வைத்துவிட்டு அதன் வாய்மேல் எச்சில் வைத்து லீக் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுதனை அனுதாபத்துடன் பார்த்தான். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கு ஆட்டோப்பட்டரில் இருக்கிற சிறுவர்களை யாராவது கணக்கெடுத்திருக்காங்களா? தெரியலை. டே ராஜா, விசில் அடிடா. அவன் நாக்கை கீழுதட்டில் துருத்தி கொண்டு உய் உய் என்று சைனா பஜாரை ஸ்தம்பிக்கும்படி விசிலடித்தான். ஏஷியாடில் விசிலடிக்கும் ஒரு போட்டி வைக்கணும் பாஸ் என்றான் வசந்த். அந்த அழுக்கு பையனின் தலையை ஆதரவாக தடவி தந்து 4 அணா கொடுத்தான். அவன் தேவையில்லாமல் வசந்துக்கு ரைட் சொல்ல பின்வாங்கி மெயின் ரோட்டில் சீறினான். அட்ரஸ் என்ன சொன்னாங்க? நுங்கம்பாக்கம் கோத்தாரி ரோடு. நிம்மதின்னு வீட்டுக்கு போகிறான். நம்ம நிம்மதி கெட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். பங்களா மிக அமைதியாக இருந்தது. வாசலில் பச்சை வேலி அண்மையில் கிராப் வெட்டி கொண்டிருந்தது. 50களில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பெரிய வீடு, அதிகம் ஆக்கிரம் பாசாங்குகள் இல்லாமல் பங்களா என்று பார்த்தால் பாமரனும் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. வாசலில் வட்டமாக இடம் விரயம் பண்ணப்பட்டு அதில் தாமரை சகிதம் ஒரு குளம் இருந்தது. ஓரத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட்டு. வேலைக்காரர்களுக்கு தனி வீடுகள். மாமரம், இருட்டு பச்சையில் நிழல் எல்லாம் இருந்தன. வசந்த் போர்ட்டிகோவில் காரை நிறுத்த கணேஷ் இறங்கி கொள்ள, பாஸ் நாய் எதுவும் இருக்குதா பாருங்க என்றான். இல்லை, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிட்டு வா. வாசலில் காத்திருந்தார்கள். காலிங் பெல் எதையும் காணும் என்று கனைத்து பார்த்தார்கள். கேட்டில் இருந்து காவல்காரன் வந்தான். ஷாப் உப்பர் ஹே என்றான். கோன் சாகியே? எவன்டா இந்தியை வச்சுக்கிட்டு உயிரை வாங்குறீங்க? அவரைத்தான் மிஸ்டர் சிவபிரகாசம். டேரோ என்று சொல்லிவிட்டு பின்பக்கத்தில் சென்றான். கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தனியே நிற்க வேலைக்கார பெண் வந்து, எஜமான் இன்னும் எழுந்திருக்குங்களே என்றாள். பேர் என்ன? ஸ்வர்ணம். ஸ்வர்ணம், கொஞ்ச நேரம் முன்னாடி எஜமான் தான் ஃபோன் பண்ணி எங்களை வரவழைச்சிருக்காரு. அவருக்கு தகவல் சொல்லு. மாடியில் இருக்காரு. நான் போகக்கூடாதுங்களே? போகக்கூடாதுங்களா? யாராவது கூப்பிடு. செக்ரட்டரி கூட இல்லைங்களே. இதை பாரு, எனக்கு யாரையும் தெரியாது. பேசாமல் போய் அவர்கிட்ட தகவல் சொல்லு. நாங்கள்லாம் போகக்கூடாதுங்க, கோச்சிப்பாரு. என்னடா இது பேஜாராக போச்சு. நாங்கள் போகலாமா மாடிக்கு? உங்களை வர சொன்னாருங்களா? ஆமாம், 1 மணிக்கு முன்னாடி. அப்போ போங்க. நீங்கள் போனால் ஒரு வேளை கோச்சிக்க மாட்டார். நாங்கள் அங்கே போகவே கூடாதுங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அம்மா யாரும் இல்லையா? காந்தா அம்மா நேற்று வந்தாங்க. கேஸாக இருக்கும் போல இருக்குது. வாங்க பாஸ், மேலே போகலாம். நம்ம ஒருத்தரும் ஹவுஸ் பிரேக்கிங்க்கு அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. வாங்க, இடம் கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்குது. சட்டு புட்டுன்னு வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடலாம். ஹலோ மிஸ்டர் சிவபிரகாசம். மிஸ்டர், எங்கே இருக்கீங்க? உள்ளே நுழைந்தான். கணேஷ் கொஞ்சம் தயங்கினான். அதன் பின் தீர்மானித்தவன் போல சரி என்றான். படிகள் நல்ல தேக்கு மரத்தில் இருந்தன. காலடிகளை மழுப்புவதற்கு கார்பெட் போட்டிருந்தாலும் அந்த இடத்து மௌனத்தில் அவர்கள் அடிபதித்து கேட்கத்தான் கேட்டது. மேலே ஏற அந்த மான் தலை செத்த கண்களுடன் அவர்களை நேராக பார்த்தது. கதவு சாத்தியிருந்தது. உள்ளதான் இருக்காரா என்று கீழே சைகை காட்டி கேட்டான் வசந்த். ஆமாங்க. கதவை தட்டி பார்த்தான். கெட்டியான மரக்கதவு. உள்ளே கேட்டிருக்காது. கதவை தள்ளி பார்க்க அது திறந்து கொள்ள உள்ளே சென்றனர். பெரிய ஹால் போல இருந்தது. நடுவே ரத்தின கம்பளம் விரித்து அதன் மேல் மேசை வைத்து அதன் மேல் புத்தகங்கள் இருந்தன. 4 புறத்திலும் வாசல்கள் தெரிந்தன. சுவர்களில் கண்ணாடி அலமாரிகள். அந்த வாசல்கள் 4 அறைகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிந்தது. ஹாலிலும் யாரும் இல்லை. மிஸ்டர் சிவபிரகாசம்? யாரும் இல்லையா? என்னடா அது, தூங்குறாரா தெரியலையே. இப்போ தானே டெலிஃபோன் பண்ணினார். ஹலோ சிவபிரகாசம் சார் என்று அதட்டி கூப்பிட்டு பார்த்தான்.
அப்போது ஓர் அறைக்குள் டெலிஃபோன் மணி அடிக்க துவங்கியது. அந்த ரூம் தான் போல இருக்கு. வசந்த், வா. இருவரும் அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். அந்த அறையும் காலியாக இருந்தது. நிறைய சோஃபாக்கள் போடப்பட்டிருந்தன. டெலிஃபோன் ஓரத்தில் ஒரு இருக்கையின் அருகில் உயரமான படிப்பு விளக்கின் மடியில் இருந்தது. அது இன்னும் தோணதொடவென்று அடித்து கொண்டிருக்க வசந்த் அதை எடுக்க போனான். வசந்த், தொடாதே. ஏன் பாஸ்? கீழே பாரு. கீழே சிவப்பிரகாசம் கிடந்தார். முன்னெற்றியில் ரத்தம் பிளந்திருந்தது. வாய் திறந்திருந்தது. ஒரு கை பாதி உயர்ந்திருந்தது. வசந்த் உடலுக்கு அருகே சென்று குனிந்து பார்த்தான். போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் சிவப்பிரகாசம், அதானே உங்கள் பேர்? திடமான ஆசியமில்லை என்பது தெரிந்தது. நிறுத்தி வைத்தால் 5.2 அல்லது 5.3 தான் இருப்பார். பைஜாமா போட்டிருந்தார். அதற்கேற்ப சட்டையும் பட்டை பட்டையாக இருந்தது. அதன் பட்டன் திறந்திருந்தது. நெற்றி ரத்தம் உறைந்திருந்தது. இறந்திருந்தார். வாய் திறந்திருந்தார். கணேஷ், மாட்டிக்கிட்ட வசந்த் என்றான். என்ன பாஸ், அதுக்குள்ளேயே கொலை விழுந்துருச்சு. கொஞ்சம் நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருப்போம்னு யோசித்தேன். இந்த டெலிஃபோனை என்ன செய்கிறது? அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிக்கட்டும் பாஸ், போயிடலாம். எங்கே? வீட்டுக்கு அல்லது கோர்ட்டுக்கு? டோன்ட் பி சில்லி. போலீஸுக்கு தகவல் சொல்லாத நாம் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. ஃபோன் நின்று போச்சு. ஃபோன் பண்ணிடுறவரா? கூடாது. வேறு யாராவது ஃபோனில் இருந்து தான் பண்ணணும். இதில் பிரிண்ட்ஸ் இருக்கும். இப்போ தான் டெலிஃபோன் பண்ணார். எத்தனை மணிக்கு? 10:30. மணி 11:30. போன 1 மணி நேரத்தில் யாரோ வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. முன் மண்டையில் அடி பாருங்க, ரத்தம் உறைஞ்சிருக்கு. வசந்த், நீ வெளியே போய் அருகாமையில் ஏதாவது டெலிஃபோன் இருந்தால் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துரு. உடனே வர சொல்லிடு. அது வரைக்கும் நான் காவல் காத்துட்ருக்கேன். வேலைக்காரர்களுக்கு விவரம் சொல்லணுமா? செத்து போகிறதுக்கு இந்தியில் என்ன பாஸ்? அவங்க யாருக்கும் நீ சொல்ல வேண்டாம். சீக்கிரம் போய் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு வா. அவன் சென்றதும் கணேஷ் அறையை சுற்றிலும் பார்த்தான். விசாலமான அறைதான். சற்று விலகி கொண்டு கீழே கிடந்தவரை தன் பார்வையிலிருந்து நீக்கி கொண்டான். அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. இந்த அதிர்ச்சிக்கு அவன் தயாராக வரவில்லை. ஏதோ கூப்பிட்டார். என்ன விஷயம் என்று விசாரித்திருக்கலாம் என்று தான் வந்தான். மரணம் இத்தனை அருகில் இருக்கும்போது கூப்பிட்டிருக்கிறார். அந்த குரலை ஞாபகப்படுத்தி கொண்டான். 11 மணிக்குள்ளார வந்துருவியா? கொஞ்சம் லேட்டாகிவிட்டது. பெட்ரோல் பங்குக்கு போய் காற்றடித்து கொண்டதில், டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டதில், வீட்டை கொஞ்சம் தேடினதில் எல்லாம் சேர்த்து அவர் விதி முந்தி கொண்டு விட்டது. என்ன செய்தார் இவர்? இந்த மாதிரி முடிவை எய்வதற்கு யார் இவர்? சரியாக ஞாபகம் இல்லை. போலீஸ் வரட்டும். வந்தவுடன் விஷயத்தை சொல்லிவிட்டு விலகி கொள்வதுதான் உசிதம். இதில் இறங்க வேண்டாம். போலீஸ் கவலைப்பட்டு கொள்ளட்டும். ஒருவேளை என்னை சந்தேகிப்பார்களோ? 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். சென்ற 1 மணி நேரத்தில் யார் யார் வந்தார்கள் என்று விசாரிக்க வேண்டும். விசாரிக்கட்டும், அவர்கள் விசாரிக்கட்டும். இந்த கவலையெல்லாம் நமக்கு எதற்கு? போலீஸ் பார்த்து கொள்ளும். அலமாரியில் உள்ள புத்தகங்களை பார்த்தான். அமெரிக்க தலையணை வகை புத்தகங்களாக இருந்தன. நடுவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கொஞ்சம் உறுத்தியது. அலங்கார அலமாரியில் பாரிஸ் நகரத்து ஈஃபில் டவர் பொம்மை நின்று கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு டேப் மஞ்சள் துணியில் மூடி வைக்கப்பட்டிருந்தது. சில கேசட் டேப்புகள் இருந்தன. அவற்றின் முதுகுகளிலிருந்து பக்தி பாடல்கள் என்று தெரிந்தது. டெலிஃபோன் மேஜையில் ஒரு காகிதம் பாதி எழுதி முடிக்கப்படாமல் காத்திருந்தது. டியர் காந்தா, இந்த கேஸில் நான் தலையிடக்கூடாது. போலீஸுக்கு அதிகம் கஷ்டம் இருக்காது. இறந்த சமயம் சரியாக 10:30 மணிக்கு மேல். 10:30 என்னுடன் பேசியிருக்கிறார். அதன் பின் வந்தவர்கள் யார் யார் என்று தீர விசாரித்தால் கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய கைரேகைகள் இருக்கலாம். கொலைதான் இது. ஒரு சதியை பற்றி சொன்னார். 2-3 பேர் வேலையாக இருக்கலாம். இவரை கொல்வதற்கு ஒரு ஆள் போதும். இப்போது சிவப்பிரகாசத்தை பார்த்தான். மண்டையில் மயிர் சரிந்திருந்தது. உயிரற்ற கண்கள் பல்பை பார்த்து கொண்டிருந்தன. வாய்க்குள் பல்வரிசை தவறி இருப்பது தெரிந்தது. என்ன சொல்ல இருந்தீர்கள் சிவப்பிரகாசம்? வேகமான காலடிகள் கேட்டன. இங்கே வாங்க, மாடியில் என்று வசந்த் குரல் கேட்டது. பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. கூட்டியே வந்து விட்டான். திஸ் இஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேல். திஸ் இஸ் கணேஷ். நான் சொல்லலை? இன்ஸ்பெக்டர் இளைஞனாக இருந்தார். முதலில் உடலை நோக்கி போனார். கீழே பார்த்தார். பைக்குள்ளிருந்து கைக்குட்டையை எடுத்தார். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இவர் ஃபோன் பண்ணி வரவழைச்சாருங்க. நீங்கள் வக்கீல்னு? ஆமாம் சார். ஃபோன் எத்தனை மணிக்கு வந்தது? 10:30 இருக்கும். சரியாக 10:30 இருக்குமா? ஆமாம். ஃபோனில் பேசுகிற போது இப்போ என்ன மணி? 10:30 11 மணிக்குள்ளார வான்னு சொன்னார். நீங்கள் எப்போ வந்தீங்க?
11:30 ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் நடந்திருக்கு. சந்தேகமே இல்லை. ஸ்டேஷன்லேயே ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் மிஸ்டர் வசந்த். அதை நீங்கள் சைன் பண்ணிடணும். செய்துடுறேன் சார். வீட்டில் வேறு யாரும் இல்லையா? எங்களுக்கே தெரியாதுங்க. நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? உண்மையை சொன்னால் நேராக நாங்களாகவே வந்தோம். யாரும் இல்லை. திறந்த வீட்டில் நுழைஞ்சோம். வேலைக்காரங்க இருக்காங்களா? ஒரு கூர்க்கா ஒரு வேலை செய்கிற பொம்பளையை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்து, இதை பாருங்க, போய் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க என்றார். மிஸ்டர் கணேஷ், நீங்கள் இருங்க, போயிடாதீங்க. அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல. இடத்த முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் எதையும் தொட்டிங்களா? இல்லைங்க, நீங்கள் வரத்துக்காக காத்திருந்தேன். பழனிவேல் நிதானமாக சுற்றுமுற்றும் பார்த்தாள். கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை பிரித்து, ஃபோட்டோக்காரங்க வர்ற வரைக்கும் எதையுமே தொடக்கூடாது. இவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? 50 சொல்லலாம். இல்லை, பைஜாமாவில் இருக்காரு. தூங்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா? இல்லைங்க, எனக்கு ஃபோன் செஞ்சுருக்காரே. அத்தியாயம் 2. ஒரு வாரத்தில் அந்த கேஸை ஏறக்குறைய மறந்தே போய்விட்டார்கள். வசந்த் டிவியை விட்டு கண்ணை எடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிய பெண்ணிடம் காதல் கொண்டான். ஒரு நாள் கொரியாவின் வாலிபால் கன்னி, மற்றொரு நாள் பாஸ்கெட்பால் வீராங்கனை, பிரிதொரு நாள் நீச்சல்காரி ஜப்பானி. கணேஷ் தினம் தினம் ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்தான். எம்என் ஸ்ரீனிவாஸ் புஸ்தகத்தை படித்து முடித்து விடுவது என்று அதை படுக்கைக்கு பக்கத்திலேயே வைத்திருந்தான். அவ்வப்போது சிவபிரகாசத்தின் உயிரற்ற பார்வை கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தும். கொஞ்ச நாட்களில் அதுவும் விலகிவிட்டது. ஒரு ஞாயிறு அன்று செங்கல்பட்டு போய் வந்தான். வசந்த் தண்ணீர் சேகரிக்க புதுசாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி கொண்டான். ஒரு முறை 2 பேரும் பாரிமுனைக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது டெலிஃபோன் ஒலித்து கொண்டிருந்தது. கணேஷ். மிஸ்டர் கணேஷ். எஸ். ஹலோ ஹலோ. கணேஷ்க்கு மறுமுனையில் கேட்கும் சப்தம் முதலில் புரியவில்லை. கொஞ்சம் கவனித்து கேட்டதில் அந்த ஆள் அழுது கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தது. என்ன பாஸ், யாரோ அழறாங்க. ஹலோ மிஸ்டர், டெலிஃபோனில் எதுக்கு அழுறீங்க? என்ன வேணும் சொல்லுங்கள். உங்கள் உதவி என்று விசும்பல்களுக்கு இடையில் கேட்டது ஆண் குரல். நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். அருணாச்சலம். அருணாச்சலம்? ஓ எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிவபிரகாசம் கேஸ். என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க சார். எதுக்கு? பெரியவரே கொலை பண்ணேனாம். அப்படியா சார்? நான் செய்யலை சார். அப்போது அவன் டெலிஃபோன் பிடுங்கப்பட்டு, கணேஷ், பழனிவேல் பேசுகிறேன். நீங்கள் இந்த ஆளை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்களா? தலைக்கால் புரியலுங்க. அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ண போகிறோம். மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருக்கா? இல்லை, 41 அரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஆளு தான்னு ஏறக்குறைய தெளிவாகிருச்சு. நீங்கள் சொன்ன அதே 10:30 மணிக்கு அங்கே வந்திருக்கான். கூர்க்கா பார்த்துருக்கான். வெளியே வெத்தலைப்பாக்கு கடைக்காரன் பார்த்துருக்கான். வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஐயா சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிட்டாரு. அதையும் கூர்க்கா பார்த்துருக்கான். மோட்டிவ் இருக்குது, சொத்து ஏகப்பட்ட பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. எடுக்காதீங்க. நான் உங்கள் பொசிஷனில் இருந்தால் இந்த கேஸை தொடமாட்டேன். இதோ பேசுங்க. சார். சார் கணேஷ் சார், எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் செய்யலை சார். நான் வந்து பார்த்தபோது இறந்திருந்தார் சார். இறந்திருந்தாரா? அப்படின்னா அதை நீ ஏன் உடனே சொல்லலை? அதான் சார், பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்? பயத்தினால. என்ன பயம்? என்ன சந்தேகப்படுவாங்களோன்னு பயத்தினால. இப்போ என்ன ஆச்சு? உங்களை சந்தேகித்து அரெஸ்ட்டும் பண்ணி போகிறாங்க. சார். சார், என்னை விட்டுறாதீங்க சார். காப்பாற்றுங்க. நான் ஒரு பாவமும் அறியாதவன். நான் செய்யலை. என்னை ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா போதும் சார். ஐயோ ஐயோ, என்ன தான் செய்வேன்? ராமச்சந்திரா, என்னை வந்து ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்க மாட்டிங்களா? அது கூட கருணை கிடையாதா உங்களுக்கு? கருணைன்னு இல்லை மிஸ்டர். நாங்கள் ஒரு கேஸை எடுத்துக்கிறதா இருந்தால் அதுக்கு முதல்ல எனக்கு கன்விக்ஷன் வேணும். அது இல்லாமல் நீங்கள் வாங்க சார், நடந்ததை சொல்கிறேன். அப்புறம் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா என்னை விட்டுடுங்க சார். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க? கணேஷ் குறித்து கொள்ள, என்ன பாஸ், அதே சிவபிரகாசம் கேஸ் தானே என்றான் வசந்த். ஆமாம், அந்த அருணாச்சலத்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குய்யோ முய்யோன்னு கூப்பாடு போடுது. நாம் அவனுக்கு உதவி செய்யணுமாம். என்ன சொல்கிற? உங்களுக்கு என்ன தோணுச்சு? கூவி கூவி அழறான் ஆள். எத்தனை கொலைக்காரங்க அழுது பார்த்துருக்கோம். நான் கேஸை எடுத்துக்கிறதுக்காக சொல்லலை, போய் பார்க்கலாமேன்னு தான்.
போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க கடமையை செஞ்சுருக்காங்க. பழனிவேல் முடிஞ்சு போன கேஸையே பேசுவார். பையன் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னடா திடீர்னு தீர்மானம்? காந்தா அம்மாவை இன்னும் கொஞ்சம் விசாரித்து பார்க்கலாமேன்னு தான். காந்தா அம்மாவையா அல்லது அந்த அம்மா பொண்ணையா? என்ன வயசு? 15ன்னு ஞாபகம். சேச்சே, அன்றைக்கி அந்த அம்மா பேசுனதில் என்னவோ செயற்கையாக இருந்தது. சம்திங் ராங். அவளை ஒன்றும் செய்ய முடியாது. 10:30 மணிக்கு ஸ்கூலில் இருந்திருக்கா. நான் அவள் கொலை பண்ணதா சொல்லலை பாஸ். என்னவா செட்டப்பு. வாங்க நம்ம அழுமூஞ்சியே பார்க்கலாம். என்ன? காவல் நிலையம் அமைதியாக இருந்தது. அருணாச்சலத்தின் அழுகொலை தவிர. யோ, இந்த மாதிரி பூன்னு அழுதா பல்லெல்லாம் பேத்துருவேன் என்று கான்ஸ்டபிள் அழுத. கணேஷை பார்த்ததும் அழுகை பலமாகிவிட்டது. எங்கேயா இன்ஸ்பெக்டர்? வெளியே போயிருக்காருங்க. ஏதோ பொதுக்கூட்டத்தில் தகராறு. நீங்கள் உட்காருங்க. அருணாச்சலத்துக்கு 30 வயது இருக்கும். ஜிப்பா போட்டிருந்தான். அது பூராவும் கண்ணீராலும் வியர்வையாலும் நனைந்திருந்தது. கைகளை பெஞ்சில் ஊன்றிக்கொண்டு, கணேஷ் கணேஷ், எனக்கு பயமாக இருக்குது கணேஷ். நான் இல்லை கணேஷ், நான் இல்லை. வசந்த் அருகில் சென்று அவனை ஏதோ மியூசியம் பொருளை பார்ப்பது போல பார்த்து, யோ உனக்கு என்ன வயசு என்றான். 30. நான் இல்லை கணேஷ், நான் இல்லை கணேஷ். 30 வயசுக்கு போட்ட மாதிரி அழுவுறியே, வெக்கமா இல்லை? நிறுத்தியா? சொல்லுவீங்க, உங்களை கொலை குற்றத்துக்கு அரெஸ்ட் பண்ணால் தெரியும் என்று குழந்தை போல பேசினான். என்ன பாஸ், இவனை பார்த்தா சிரிப்பு வரல? இதை பாரு, பாசங்க எல்லாம் முதல்ல விட்டு தொலை. கொலை செஞ்சிருந்தா செஞ்சேன்னு சொல்லு. தண்டனையை வேணால் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும்படியாக பேரம் பேசி பார்க்கலாம். இரு வசந்த், மிஸ்டர் அருணாச்சலம் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதோ பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன நடந்தது அன்றைக்கி சொல்லுங்கள். காலையில் நான் சிவா சாரை பார்க்க வீட்டுக்கு போனது நிசந்தாங்க. சிவா சார்? அதான் சிவபிரகாசம். நீங்கள் அவருக்கு என்ன ஆகணும்? ஒன்று விட்ட உறவுங்க, தம்பி மகன் மாதிரி. நேர் வாரிசு கிடையாதா அவருக்கு? கிடையாதுங்க. பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் இங்கே எல்லாரையும் வளர்த்தாங்க. சரி சொல்லுங்கள். காலையில் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. அறையில் நுழைஞ்சு உடனே அவர் கீழே கிடந்ததை பார்த்தேன். பயந்து ஓடி வந்துட்டேங்க. எதுக்காக பயப்படணும்? ஏயா, அந்த சமயத்தில் அவருக்கு உயிர் இருந்ததுன்னா? அவருக்கு அப்போ நிச்சயம் உயிர் இல்லைங்க. மண்டையில் அடிபட்டு ரத்தம் உறைஞ்சி. இதை பாரு, ராத்திரி வேலையில் அந்த வர்ணரையெல்லாம் வேண்டாம். சரி, டெட் பாடியை பார்த்த, பேசாமல் போலீஸ்க்கு சொல்ல வேண்டியது தானே? பயந்துட்டேன் சார், பயந்துட்டேன். ராத்திரி தான் பெரியவர்கிட்ட பெருசாக சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். எல்லார் முன்னிலையிலும் உடனே என்ன தான் சந்தேகப்படுவாங்கன்னு பேசாமல் போயிடலாம்னு வந்துட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனம்? கூர்க்கா பார்த்துருக்க மாட்டானா? அவன் பார்த்ததை நான் கவனிக்கலை. என்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் எதுக்கு வம்புன்னு வந்துட்டேன் சார். இதுதான் சார் நடந்தது. சரி, வம்பில் மாட்டிக்கிட்டீங்க. இது யார்? ஓரத்தில் மூக்கு நுனிசி வந்து ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். சுமார் 15 வயசு இருக்கும். தங்கை சார். பேர் என்னம்மா என்றான் வசந்த். அனு என்றாள். அனு, ஏன் அழற? அண்ணா அண்ணா என்றால் அண்ணாவை ஜெயிலில் போட போகிறாங்க. கவலைப்படாத, அண்ணாவை நாங்கள் காப்பாற்றுறோம் என்று அவளை கன்னத்தில் தட்டி கொடுத்தான். வா, நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. வசந்த் தன் கைக்குட்டையை எடுத்து உதவி அவள் கண்ணீரை துடைப்பதை கணேஷ் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சார், அண்ணாவை ஜெயிலில் போட போகிறாங்களா சார்? எவன் போடுறான் பார்த்துடலாம். ஏய் வசந்த், பாஸ் இந்த ஆளை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும்? வாயா அருண், வீட்டுக்கு போகலாம். அங்கே வந்து கூட்டிகிட்டு போகட்டும். வசந்த், வெயிட், இவங்களுக்கு உரிமையே கிடையாது. வேணுமுன்னா வந்து கூட்டிகிட்டு போகட்டும். பாரு, உன்னையே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவர் வரட்டும். யார்? பழனிவேல். அவர் வர வரைக்கும் நாம் காத்துட்ருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இங்கே என்று உள்ளே நுழைந்தார் பழனிவேல். வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துட்ருக்கோம். எதுக்கு? இவரை அழைச்சிட்டு போகவா? என்ன கணேஷ், நான் உங்ககிட்ட சொல்லலையா இவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு? மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமலா? காக்னிசிபிள் அஃபென்ஸு, ரீசனபிள் சஸ்பெஷன், செஷன் 41 தள்ள போகிறோம். என்ன அஃபென்ஸ்? மர்டர். என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க? பழனிவேல், கொஞ்சம் தனியாக வரீங்களா என்று கணேஷ் அவரை தனியாக அழைத்து சென்றான். என்னங்க கணேஷ், அந்த ஆள் அழறாருன்னுட்டு உங்களுக்கு பச்சாதாபம் வந்துருச்சா? எல்லாம் பொய் தெரியுமில்ல. ரீசனபிள் டவுட் இருந்ததுன்னா சரி. டவுட்டா? நிச்சயம் இந்த ஆள் தான். எப்படி சொல்கிறீங்க?
இவன் சொன்னதெல்லாம் முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குது. இவனை வீட்டில் வச்சு பிடிச்சோம். எங்கேயோ அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தார் ஐயா. பிடிச்சு இன்ட்ராகேஷனுக்கு கொண்டுட்டு வந்தாமா. எப்போயா அங்கே போனேன்னு கேட்டப்ப முதல்ல அங்கே போகவே இல்லைன்னு சாதிச்சான். கூர்க்கா உன்னை பார்த்துருக்கான்னு சொன்னான். மெல்ல போனேன்னு ஒப்புக்கிறான். சரி என்னடா பார்த்த? அந்த ஆள் செத்து கிடந்ததை பார்த்தேன்னா. ஏன்டா போலீஸ்க்கு சொல்லலைன்னா பயந்துட்டேங்கிறான். ஏன்டா பயம்னா நேற்று அந்த ஆளோட சண்டை போட்டுட்டேன், அதனால் என் மேலே சொல்லிடுவாங்களோன்னு பயம். இப்படி சுற்றி வளைச்சி ஒரு காரணம் சொல்கிறான். சரி எத்தனை மணிக்கு அந்த ஆள் இறந்து கிடந்திருந்ததை பார்த்தேன்னு கேட்டால் மாட்டிக்கிட்டான். 9:30 மணியாம். 10:30 மணிக்கு அந்த ஆள் டெலிஃபோனில் பேசியிருக்காரு கணேஷ் கிட்டன்னா. உடனே சரியாக டைம் ஞாபகம் இல்லை. 10:30 மணியாக கூட இருக்கலாங்கிறான். சொன்னதெல்லாம் மாற்றிக்கிட்டே போனான். இவனுக்கு மோட்டிவ் இருக்குதா? நிச்சயம் இருக்குது. பெரியவர் சொத்து இவங்களுக்கு தான் வரணும். இருக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட உறவு இவன்தான். கணேஷ் கன்னத்தை சொரிந்து கொண்டு தூரத்தில் அருணாச்சலத்தை பார்த்தான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அவன் தன் உள்ளங்கையை பார்த்து கொண்டிருக்க வசந்த் அவன் தங்கையை முதுகில் தடவி கொண்டிருந்தான். அவன் சொன்னது ஒன்று கூட நேராக இல்லை. அரெஸ்ட் பண்ணி கொஷன் பண்ணிடுவாங்கன்னு டிசி சொல்லிட்டார். வசந்த் இங்கே வா. வசந்த் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தான். வசந்த் ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டுரு, இந்த ஆளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு. போட்டுட்டா போகுது சார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உடனே பெயிலில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஷூரிட்டி எவ்வளவுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த ஆள் செஞ்சது நான் பெயிலபிள் அஃபென்ஸு. வசந்த் பழனிவேல் அருகில் சென்று, சார் நீங்களும் ரொம்ப தோஸ்து, நாங்கள் கொஞ்சம் ஒழுங்காக லா படித்தவங்க. செஷன்ஸ் 436 என்ன சொல்லுது என்றான். என்ன சொல்லுது? செஷன்ஸ் 436 தெரியாது? உங்களுக்கெல்லாம் பழைய செஷன்ஸ் தான் சொல்லி தந்திருப்பாங்க இல்லை? பழைய செஷன்ஸ் 496 அது ஒரு ஆளை அதர் தான் எஃபென்ஸ் அக்யூஸ்ட் ஆஃப் த நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னு தான் சொல்லுது. அப்போ இந்த ஆளை நீங்கள் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்னும் இவன் பேரில் அக்யூசேஷன் இல்லை. பெயிலில் கூட இல்லாமல் பர்சனல் பாண்டு வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது என்றான் கணேஷ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு தாயா. கொலை குற்றமும் நான் பெயிலபிள். கொலை குற்றம் செய்ததாக சந்தேகப்படுறது பெயிலபிள். கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஒரு கிளாசிக் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்னங்க போட்டு குழப்புறீங்க? குழப்பம் இல்லைங்க பழனிவேல், உங்களுக்கு இவனை கைது பண்ணுறதுக்கு அவசரமா? அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்கலாம்ல. ஏசிபியே கேட்கணும். ராத்திரி கஸ்டடியில் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க? தப்பிச்சு போயிடுவான்னா ஊரை விட்டு ஓடி போகிற சாதியாக தெரியலை. பார்த்தா பூச்சி மாதிரி இருக்கான். நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம். அரெஸ்ட் பண்ணணும்னா நாளைக்கு நல்ல வெளிச்சத்தில் வச்சுக்குங்க. மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கிக்குங்க. உங்களுக்கு சமயம் இருக்கும். வந்தால் செஞ்சானா நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அப்படித்தான் தோணுது. பின்ன ஏன் இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? பாருங்கள், பச்சை புள்ள மாதிரி தங்கச்சி. அப்பா அம்மா யாரும் இல்லையா? அழுது அழுது மூக்கு என்னமா சிவந்திருக்கு பாருங்க. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டாமா? திடீர்னு கைது பண்ணிட்டா எப்படி? பழனிவேல் கொஞ்சம் யோசித்து, சரி உங்கள் ஷூரிட்டி படி நான் அனுமதிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் ஆளை கொண்டு வந்து விட்டுடுங்க என்றார். வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் தயாரித்து வச்சுக்கிறது உத்தமம் என்றான் வசந்த். உங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் செஷன்ஸ் 41 சாதாரணமாக க்ரைம் ப்ரிவிஷனுக்காக உபயோகிப்பாங்க. ஹொமத் இஸ்மாயில் வர்சஸ் தி எம்பரர் ஏஆர் 1939 இதை பாருங்கள். போதும், அழைச்சிட்டு போவுங்க. குழப்பாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். 1938 நான் பிறக்கக்கூட இல்லை என்றார் பழனிவேல். வசந்த், அனு வா போகலாம். வாயா அருணாச்சலம், போதும் அழுதது. அனு எங்கள் வீட்டில் படுத்துக்கிறியா இன்னைக்கு? சரி அண்ணா. இதை பாரு, இந்த மாதிரி அண்ணா எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? தமிழ்நாடு பூராவும் அண்ணாவை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்கல்ல. பின்ன எப்படி கூப்பிடுறது? வசந்தன்னு கூப்பிடு. இன்றைக்கி எல்லாம் இருந்தால் எனக்கு என்ன வயசு இருக்குங்கிற என்று அணுவை தோளில் அணைத்து அழைத்து சென்றான் வசந்த். வசந்த், ஐ சி சம் மிஸ்சீஃப் என்று கணேஷ் எச்சரித்தான். என்ன பாஸ், கிளையண்ட்டுக்கு உதவி பண்ணக்கூடாதா? அருணாச்சலம், உங்களை நான் வீட்டில் கொண்டு விட்டுடுறேன். நாளை மாலை வரை தற்காலிகமாக விடுதலை கிடச்சிருக்கு. சார், நடந்தது அத்தனையும் சொல்லிடுறேன் என்றான் கண்களில் நன்றியுடன். அதான் சொன்னீங்களே, சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது கணேஷ். உங்கள் ஒருத்தரால் தான் என்னை காப்பாற்ற முடியும்.
இப்போ காப்பாற்றுறத பற்றி யாரும் பேசலை. நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்னதெல்லாம் முன்னுக்கு முரணாக இருந்தது. முதல்ல 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னு நீங்கள், அப்புறம் சிவபிரகாசம் ஃபோன் பண்ணதை பற்றி போலீஸ் சொன்னப்போ டயத்தை மாற்றிட்டீங்களாம். என்கிட்ட கடிகாரம் இல்லை சார். எனக்கு என்னவோ குத்து மதிப்பாத்தான் டைம் ஞாபகம் இருந்தது. சிவா சாரை பார்க்க கிளம்புறப்போ 9ன்னு எங்கேயோ மணிக்குண்டில் பார்த்த ஞாபகம். கார்ப்பரேஷன் கடிகாரம் நின்று கூட போயிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு என்னை போய் குடைஞ்சா எப்படி சார்? நீங்கள் வந்தப்போ அவர் இறந்ததை பார்த்தீங்க. நிச்சயம், அதான் பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அவர் சொத்து உங்களுக்கு வருமா? அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரே குழப்பம். அவர் சொத்து எது, சொந்த சொத்து எது, ஜாயின்ட் ஃபேமிலியோடது எதுன்னு தகராறு இருக்குது. அதாவது எங்கள் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு தாத்தா, அவர் பேரும் சிவபிரகாசம் தான். அவர் வச்சுருந்த லேண்டட் ப்ராப்பர்ட்டியை விற்று தான் இந்த எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்தது. முதல்ல சின்ன சிவபிரகாசம் தான் கர்த்தாவாக இருந்தார். அப்புறம் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு என்னென்னவோ செய்து எல்லாம் என்னது தான்னு சொல்லிட்டாரு. 4 பேரையும் டைரக்டராக போட்டு லிமிடெட் கம்பெனியில் ஷேரு கீருன்னு என்னென்னவோ செய்தார். ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இப்போது தட்டி கேட்குறப்ப உங்களுக்கு பாத்தியதையே இல்லை, எல்லாம் என்னதுன்னு சொல்லி பங்குக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து, அதாவது ப்ராப்பர்ட்டியோட பழைய வேல்யூவை போட்டு கணக்கு பண்ணிட்டார். எங்கள் அப்பா வழியாக வந்த கொஞ்சம் சொத்தும் அதில் அடக்கமாகி போய் அதில் எனக்கு தான் அதிக நஷ்டம். கேட்டதுக்கு இவளை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே அந்த காந்தா வந்து கதையே மாறி போச்சு. உடனே போய் என்ன பெரியப்பா இப்படி வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு சண்டை போட்டேன். அந்த காந்தாவும் இருந்தா. சரியான பொம்பளை சார், சொத்து மேலேயே குறி. அவரை யார் கொன்னே இருக்க முடியுங்கிறீங்க? அவர் பிஸ்னஸில் பண்ண தகுடு தத்தம் யாருக்கு தெரியும்? என்ன விரோதமோ, எப்படிப்பட்ட விரோதமோ எத்தனையோ இதில் இருக்கலாம். ஆனால் நான் இல்லை, சண்டை போட்டேன் வாஸ்தவம். கொலை மட்டும் போகிற அளவுக்கு இல்லை சார். அணுவை கேளுங்க, ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேன். என்ன போய் காந்தா செய்திருப்பாங்களா? சேச்சே, அவளுக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுல தான் லாபம். மற்ற 3 பேர் சொன்னீங்களே, அவங்கெல்லாம் யார்? கசின்ஸ், அழகான ஜாயின்ட் ஃபேமிலியோட மற்ற மெம்பருங்க, மற்ற டைரக்டர்ஸ். அவங்களையும் போலீஸ் விசாரித்தாங்களா? விசாரித்தாங்க. எல்லோரும் அந்த 10:30 மணி சமயத்தில் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. 3 பேரும் ஆஃபீஸில் இருந்திருக்காங்கன்னு தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு. ஆஃபீஸில் அவங்க சொல்லித்தான் காந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற தகவல் தெரிஞ்சுது. அவங்க சொல்லித்தான் அவரை பார்க்க போனேன், மாட்டிக்கிட்டேன். அதாவது சொத்தோடு சம்மந்தப்பட்டவங்க, உறவுக்காரங்க யாரும் இதை செய்திருக்க முடியாது சார். சரியான கேஸியா அது. இப்போ சொத்து யாருக்கு வரும்? எங்கள் 4 பேருக்கும் தான் வரணும். அதில் என்ன சிக்கலோ? யார் கண்டது? எனக்கு சொத்து வேண்டாம். காரை ராயப்பேட்டை அருகில் அந்த வீட்டின் முன் நிறுத்திய போது, உள்ள வரீங்களா என்றான் அருணாச்சலம். இல்லை, நேரமாகிருச்சு. கணேஷ் காரை கிளப்பி அது வேகம் பிடித்ததும், கேஸை எடுத்துக்கிறதுக்கு தீர்மானிச்சிட்டிங்களா என்றான் வசந்த். கணேஷ் மௌனமாக இருந்தான். அருணாச்சலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே நினைக்கல. பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது. சொல்ல முடியாது. அந்த ஆள் சொல்கிறது நிஜம்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகிறது? ரொம்ப உதைக்கும். இந்த சினாரியோவை பாரு. 10:30 மணிக்கு சிவபிரகாசம் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாரோ அவங்க வர்றான் அல்லது வராங்க. சிவபிரகாசத்தை கொலை பண்ணிவிட்டு உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் வர்றான். உடல் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் நாம் வர்றோம். 11:30க்கு, அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே 3 பார்ட்டி வந்து போயிருக்கு. அதில் 2 பார்ட்டியை தான் கூர்க்கா பார்த்துருக்கான். எங்கேயோ சரியில்லை வசந்த். அத்தியாயம் 3. மருதனம் காலையிலிருந்து கணேஷ் செயல்படுவதில் வினோதங்கள் இருந்தன. வசந்திடம் காரணம் சொல்லாமல் சில காரியங்களை செய்ய சொன்னான். முதலில் ராயப்பேட்டையில் அந்த அருணாச்சலத்தின் வீட்டுக்கு போகலாம் என்றான். மவுண்ட் ரோடு வெலிங்டனில் திரும்பி ஓடியன் வழியாக சென்று ஆஸ்பத்திரியை கடந்ததும் வசந்த், நிறுத்து என்றான். ஏன் பாஸ், அங்கே போக வேண்டாமா? வேண்டாம். அனு எப்படி இருக்குன்னு ஒரு நடை போய் விசாரிச்சுட்டு வந்துடலாமே. வேண்டாம். இப்போ இங்கே எதுக்காக வந்தோம்? வந்த விஷயம் வேற. அருணாச்சலத்தை பார்க்க வரலையா? இல்லை. வசந்த் அவனை ஒரு மாதிரி பார்த்து, இப்போ என்ன செய்யணும் என்றான். வந்த வழியிலேயே திரும்பிப்போம். திரும்பி செல்லும்போது மவுண்ட் ரோட்டுக்கு செல்லும் ஒரு பாதையை பிடிக்கும் முன் அந்த முனையில் நிறுத்த சொன்னான். ஏன் பாஸ், குதிரை வண்டி விசாரிக்கணுமா?
ஓரத்தில் பார்க் பண்ணிட்டு காத்திரு, வந்துடுறேன் என்று சட்டென்று இறங்கி கொண்டு அந்த முனையில் பூங்கா போல பாசாங்கு பண்ணி கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். வசந்த் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு அவன் போகும் திசையே பார்த்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூட சிறுமிகள் சீருடையுடன் விரைவாக நடந்து செல்வது அவன் கவனத்தை ஈர்த்தது. அதில் ஆழ்ந்திருந்த போது கணேஷ் உடனே வந்துவிட்டான். என்னாச்சு? போன காரியம் ஆகலை. போன காரியம் என்ன? அப்புறம் சொல்கிறேன். என்ன பாஸ், ரொம்ப மர்மமாக வேலை செய்கிறீங்க? மனசுக்குள்ளே ஒரு தியரி வச்சுருக்கேன். அதை இன்னும் உங்ககிட்ட விவாதிக்கிற நிலைமைக்கு வரலை. இப்போ எனக்கே சற்று குழப்பமாக இருக்குது. இப்போ எங்கே போகணும்? காந்தா பிரின்ஸ்பலாக இருக்காங்களே அந்த கான்வென்ட் பள்ளிக்கு. ஹோலி கிராஸ் எங்கே இருக்குது தெரியுமா? என்ன பாஸ், வசந்துக்கு உருப்படியாக தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த மாதிரி பெண்கள் பள்ளிக்கூடங்கள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான். இந்த ஏரியாவில் கூட ஒரு முஸ்லீம் பெண்கள் பள்ளி இருக்குது தெரியுமோ? பள்ளி நுங்கம்பாக்கத்தில் இருந்தது. காம்பவுண்ட் சுவர்கள் உயரமாக இருந்தன. செல்வாக்கு உள்ளவர்கள் சேர்க்கும் பள்ளி. வாசலில் கொத்து கொத்தாக கார்கள் காத்திருக்க, வெளிர் பச்சையில் ஸ்கர்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்து கணக்கில்லாத பெண்கள் உள்ளே ஆரவாரமாக நுழைந்து கொண்டிருந்தார்கள். வாசலில் நிறுத்திவிட்டு வசந்த் முதல்ல கால் ஸ்கூலுக்கு இப்போ தான் நுழையிறேன் பாஸ் என்றான். பொய் சொல்லாத, நுழைய அனுமதி தராங்களா? படிக்க பார்க்கலாம். யாருங்க? காந்தா அம்மாவே பார்க்கணும். பார்வையாளர்களுக்கு தனியாக நேரம் இருக்குதே. அது எப்போ? ராத்திரியா? இல்லை, 10:30 மணிக்குங்க. என்னங்க அட்மிஷனா? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களே. மந்திரிப்பா சீட்டு கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. 10:30 மணிக்கு மேலே தாங்க அனுமதி. ஏன்பா, மந்திரி ஆளுங்கனுக்கு கூட அனுமதி இல்லையா? என்ன மந்திரிங்க? கணேஷ் குறுக்கிட்டு, இல்லைங்க, நாங்கள் 10:30 மணிக்கே வர்றோம் என்றான். பார்ட்டி ஆர்டர்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க, நேரத்தில் வர்றோம், வா வசந்த் என்றான். காரில் இந்த பார் பொய் சொல்கிறது உனக்கு வழக்கமாகவே போயிருச்சு. பொய்யை ஒரு அளவோடு பிரயோகிக்கணும் என்றான். பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், நீ கணேஷ் சொல்கிறத கேளு. இப்போ என்ன? இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது, இங்கேயே காத்திருக்கலாம். ரொம்ப உத்தமம். அடடா, 15 14 எத்தனை மலர்கள்! ஒவ்வொருத்தையும் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு வர்றதே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதை பாருங்கள், அந்த பொண்ணு நிச்சயம் பாஸ்கெட் பால் ஆடும். வசந்த் என்று அதட்டினான். சாரி, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது புஸ்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டுருங்க. 10:30 மணிக்கு அவர்கள் உள்ளே போய் மரநிழலில் காரை நிறுத்தினார்கள். எல்லா பெண்களும் எங்கே என்பது போல அந்த இடம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஒரு நடை பாத்ரூமை எட்டி பார்த்துக்கிட்டு வந்துடணும். பெண்கள் பள்ளியில் பாத்ரூமில் என்னவெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். பிரின்சிபலின் அறைமுகப்பில் உட்கார்ந்த மலையாள பெண் அவர்களை சந்தேகத்துடன் பார்த்து, இஸ் இட் அட்மிஷன்? நோ, சம்திங் பர்சனல். பேர் சொல்லுங்கள். கணேஷ் தன் பெயரை சீட்டில் எழுதி உள்ளே அனுப்பிவிட்டு சுற்றிலும் பார்த்தான். அலமாரி முழுவதும் பள்ளிக்கு கிடைத்த கேடயங்கள் நெருக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சுவரில் காமராஜ் ஏதோ ஒரு கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டி கொண்டிருந்தார். நேரு ஒரு சில குழந்தைகள் தோளில் கை போட்டுக்கொண்டு உற்சாகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். கரும்பலகையில் அறிவிப்புகள், அன்றைய பொன்மொழி எல்லாம் எழுதியிருக்க, யாருக்கோ சமயம் இருந்து ரோஜா ரோஜாவாக அலங்காரம் வேறு வரைந்திருந்தது. கண்ணாடி போட்டு பூட்டிய பலகைக்குள் ஆசிரியர்களின் டியூட்டி டைம் டேபிள் இருந்தது. கணேஷ் அதை சற்று கூர்மையாக பார்த்தான். வசந்த், என்னைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தது? 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஏன்? சரியாக கிழமை பார்த்து அன்னைக்கு காந்தாவுக்கு என்ன கிளாஸ் இருந்ததுன்னு இதில் பாரு என்று தாழ்வாக சொன்னான். உங்களை கூப்பிடுறாங்க. இருவரும் உள்ளே சென்றார்கள். நீங்களா? இஎம் செக்ரட்டரியேட்டில் ஒரு கணேஷ் இருக்கார், அவர்தானு நினச்சேன். அவள் முகம் சற்று கடுமையாகியது. என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸ்க்கு எல்லாம் சொல்லியாச்சு, எத்தனையோ கேள்விகள் கேட்டாச்சு. எனக்கு அந்த சம்பவத்தை மறக்க விட மாட்டீங்க போல இருக்கே. நாங்கள் போலீஸ் இல்லைங்க, மிஸ்டர் அருணாச்சலம் சார்பாக வந்திருக்கோம். அருணாச்சலம் தான் அதை செஞ்சுருப்பான். எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீங்க? இதை பாருங்கள், எங்ககிட்ட இருந்து வார்த்தைகளை பிடுங்காதீங்க. அந்த மனிதர் என்ன கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தார். எனக்கு கல்யாணத்தில் எதுவும் பண நோக்கம் அங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. 40 வயசுக்கு மேலே வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? பணம் மட்டும் இல்லை, செக்யூரிட்டி. எனக்கு வயசு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. இந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் தான் பெத்த பேர். சம்பளம் அதிகம் கிடையாது. 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டுக்கு செக்ரட்டரி கிட்ட கெஞ்சணும். என் புருஷன் கார் அசிஸ்டண்ட்டில் இறந்து போயிட்டார். பெரியவருக்கு பிரஜ் 12.
விசாரிக்க வந்தவருக்கு என்னை பிடிச்சு போயிடுச்சு. ப்ரப்போஸ் பண்ணார், ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவரை கல்யாணம் தான் பண்ணிக்க இருந்தேனே தவிர கொலை செய்ய இல்லை. அவர் இறந்து போகிறதால எனக்கு என்ன சார் லாபம்? நாவல்களில் வர்ற மாதிரி வில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொலை செய்வாங்க. நான் அது எதுவும் சஜஸ்ட் பண்ண வரல மிஸ்ஸஸ் காந்தா. நீங்கள் நிஜமாகவே அருணாச்சலம் கொலை செய்வார்னு நினச்சிருக்கீங்களா? செய்திருக்கலாம்னு சொன்னேன். அருணாச்சலத்தை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. அவன் பெரியவர் கூட சண்டை போட்டபோது நீங்கள் கூட இருந்ததா சொன்னானே, உண்மைதான். காய்ச்சுன்னு சத்தம் போட்டான். அவங்க குடும்பத்து விவகாரம் எனக்கு எதுவும் புரியலை. அவன் அப்பா சொத்து எத்தனையோ இவர் பறிச்சுக்கிட்டாராம். கேட்கவே நல்லா இல்லை. அவங்களுக்கெல்லாம் அவர் சொத்து மேலே தான் ஆசை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னதும் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எல்லாம் எனக்கே போயிடும்ன்ட்டு. எங்கள் கூட சமாதானமாக ஏதாவது ஒப்பந்தம் செய்திருந்தா அவங்களுக்கு நானே வாதாடி இருப்பேன். இப்போ அதெல்லாம் அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டு தான். என்ன ஆகும் சொத்து? யாருக்கு போகும்? இந்த மர்டர் சால்வ் ஆகிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஏதோ ஜாயின்ட் ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு இன்கம் டேக்ஸ் கதை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. நேர்வாரிசு யாரும் இல்லை. அது இருக்கட்டும், நீங்கள் அவங்கன்னு குறிப்பிடுறது யாரை? அதாங்க டேரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்களே, உறவுக்காரங்க. எல்லாம் ஒன்று விட்ட உறவு தான். ஒருத்தன் பெரியப்பா பையன், சித்தப்பாம்பான், மாமன்பான். ஒரே குழப்பம். அது எல்லாத்தையும் ஒரு வழியாக விட்டு தொலைச்சாச்சு. போலீஸ்காரங்க உங்களை கிளியர் பண்ணிட்டாங்களா? பின்ன 9லிருந்து 12:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தேனே, எத்தனை சாட்சி? அதை விசாரித்தாங்களா? ஓ எஸ், துப்புரவாக விசாரித்தாங்க. 10:30 மணிலேருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் பொண்ணுங்களை கூட விசாரித்தாங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. வரட்டுமா? வாங்க, நிச்சயம். ஆனால் இந்த கேஸ் தலைவலியை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வராதீங்க. இல்லைங்க, சும்மா உங்கள் ஸ்கூலில் உள்ளவங்கள பார்க்கவே வரலாம். ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. நீங்கள் கட்டியிருக்கிற பட்டுப்புடவை உட்பட என்றான் வசந்த். தேங்க்ஸ் என்று சற்று பிரமித்து வெட்கப்பட்டாள். கணேஷ், மற்றவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான். பெரியவர் எல்லாரையும் அட்டைன்னு தான் சொல்லுவார். அருணாச்சலம், பாலகிருஷ்ணன், பாபு, அப்புறம் அவன் பேர் என்ன, பக்தன். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மௌன விரதம் கூட இருக்கானே, என்னமோ சாமி, சரியாக ஞாபகம் இல்லை. அவங்களில் யாரும் இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமா? யார் வேணால் செய்திருக்கலாம். எல்லோருக்கும் மோட்டிவ் இருக்குது. எல்லோருமே சேர்ந்து கூட செய்திருக்கலாம். ஆனால் அந்த அருணாச்சலம் ஒண்டி தான் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கான். பழனிவேல் சொன்னார். மற்றவங்க அந்த சமயத்தில் ஆஃபீஸில் இருந்திருக்காங்க. அருணாச்சலம் இல்லைன்னா வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வர்றாப்புல தான் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வராங்க. வசந்த் வெளியே நடக்கும்போது, கொஞ்சம் இருங்க பாஸ், த்ரோபால் விளையாடுது, பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். சி வா. சரி, இப்போ என்ன செய்யணும்? அந்த டைம் டேபிளை பார்த்தியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. டைம் டேபிளை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். திருடிட்டியா? எப்படிரா? பூட்டி இருந்ததே நோட்டீஸ் போர்டு. அண்ணம்மா யார்? வெளியே கிளார்க்கு. மலையாளம் சம்சாரிக்கான். குறைச்சி சொக்காரியான். அந்த பொண்ணு பேனாவே ஜாக்கெட்டில் குத்தியிருந்தா. சரி, உன் துயர செயல்கள் வேண்டாம். அட்டவணை கிடச்சிதா இல்லையா? கிடச்சிது. அடுத்த ஸ்டெப் என்ன? மற்ற உறவுக்காரங்களை பார்க்கணும். 3 பேரையும் தான். அவங்களத்தான் போலீஸ்காரங்க கிளியர் பண்ணிட்டாங்களே பாஸ். பண்ணிட்டாங்க. அவங்களா இருக்க முடியாது தான். இருந்தாலும் போய் அவங்கக்கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும் இல்லையா? உங்கள் குறிக்கோள் என்ன? சாயங்காலத்துக்குள்ளே இதை பற்றி ஏதாவது திட்டவட்டமாக தெரியணும். அருணாச்சலம் தானா? அருணாச்சலம் இல்லையா? அவ்வளவுதான். இவன் இல்லைன்னா கேஸை எடுத்துக்கலாம். அவன் தானா விட்டுறலாம். சிம்பிள். சாயங்காலத்துக்குள்ளே விடை கிடைச்சிருமா? கிடைக்கணும் வசந்த். எங்கேயோ கேஸ் நிரடுது. அருணாச்சலம் தான்னு பல பக்கங்களில் இருந்து கன்னத்தில் அரைஞ்சாப்புல சாட்சிகள் காட்டுது. இதுவே எனக்கு ஒரு நிரடலாக படுது. இட்ஸ் டூ ஆப்வியஸ். 10 மணி சுமாருக்கு உள்ளே போனவன் அருணாச்சலம் தான். ஒப்புக்கிறான். கூர்க்காவும் பார்த்துருக்கான். வேறு யாரும் உள்ளே போனதா சாட்சி இல்லை. அதை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா என்ன? போலீஸ் பார்த்துருக்க மாட்டாங்களா? நாமும் பார்த்துடலாமே. எத்தனையோ மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சமயம் வரும்போது சொல்லிடுறேன். சாயங்காலத்துக்குள்ளே வந்துட்டா சரி. பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை கடன் வாங்க போன மனைவி கிட்ட கணவன் சொன்னாப்புல.
பெரியவர் ஆஃபீஸ்க்கு போகலாம். அது என்ன கம்பெனி? எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ்னு என்னவோ சொன்னார். ப்ளீஸ் சிட் டவுன். உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்றால் ரிசப்ஷன் பெண். உங்களை பார்த்த அப்புறம் மற்ற பேரை பார்க்க வேண்டாம்னு தோணுது. இருந்தும் சிவபிரகாசம் பெரியவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சப்புறம் கம்பெனியை யார் பார்த்துக்கிறாங்க? மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஜேஎம்டி தான் பார்த்துக்கிறார். யூ ஹாவ் அப்பாயின்மெண்ட் வித் யூ ஆர் வித் ஹிம்? வசந்த் என்று அவனை அதட்டி, மிஸ், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. அவர் ஆஃபீஸில் இருந்தால் மிஸ்டர் கணேஷ் லாயர் பார்க்க விரும்புகிறதா சொல்லுங்கள் என்றான் கணேஷ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். எதிரே சுகமாக இருந்த வரவேற்பறையின் பஞ்சுமெத்தை நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே சல்லடை கார்டன் ரோடு மௌனமாக இயங்கிக் கொண்டிருந்தது. விவேகானந்தா காலேஜ் மாணவர்கள் தெரிந்தார்கள். பிளாட்பார குடும்பம் ஒன்று, ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே மௌன படத்தில் பார்ப்பது போல இயங்குவதை கணேஷ் தான் கவனித்து கொண்டிருந்தான். வசந்த் அந்த பெண்ணின் உதட்டையே கவனித்து கொண்டிருந்தான். சன்னமாக டெலிஃபோனில் பேசுகிறத பார்த்தீங்களா? இவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்றான். நீ எங்கேயோ பார்த்த பெண்களை கணக்கெடுத்தா மெட்ராஸ் கொள்ளாது. பொட்டு வைக்கிறீங்களா? நீங்கள் போய் பாலகிருஷ்ணனை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே இவளை கணக்கு பண்ணிடுறேன். நத்திங் டூயிங். என்னோட கூட வரப்போகிற நீனு. பாஸ், ஹாவ் அ ஹார்ட். எனக்கு எதுக்கு மௌனசாமியார் எல்லாம்? உனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? அந்த பொண்ணை பார்க்காம இருக்கிறது. என்னடா இப்படியா பட்டிக்காட்டான் யானையை பார்க்குறாப்புல? கட்ட பாருங்க, படு டிம்பராக இருக்குது. மிஸ்டர் கணேஷ் என்றாள். எஸ், அவர் ஜேஎம்டி வில் see you now. பாஸ், நீங்கள் போங்க பொடிநடையா. நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன். இல்லை, என் கூட வரணும். நீ டாய்லெட் போகணும் பாஸ். காத்திருக்கேன். சரியான வில்கின்சன் அருவை நீங்கள். லிஃப்டில் அட்டண்டன்ட் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து தேவி படித்து கொண்டிருந்தான். இந்த அம்மா எத்தனை நாளாக இங்கே வேலையால் இருக்குது? 1 வருஷம்ங்க. பேர் தமயந்திங்க. டிவியில் கூட வந்திருக்காங்க. அதான் பார்த்துருக்கேன் என்று கணேஷை பார்த்தான். போகிறப்பவாது கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா? கிடையாது. 5வது மாடி விஸ்தாரமாக மஸ்டர்ட் வர்ணத்தில் கார்பெட் அமைக்கப்பட்டு முழுவதும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு நவீனமாக இருந்தது. அறையின் முன்பகுதியில் இருந்த தாழ்வான மேஜைக்கு அருகில் டைம் போன்ற பத்திரிகைகள் இருந்தன. சுவரில் மேற்புறத்தில் புதிதாக மாலை போட்டு சிவபிரகாசத்தின் படம் இருந்தது. கதவில் பெயர் பலகை சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று தோன்றியது. இங்கும் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். வசந்த், நான் மட்டும் உள்ளே போகிறேன். இந்த பொண்ணுக்கிட்ட பேசி கொடுத்து ஏதாவது விஷயம் இருந்தால் கிரகிச்சு வச்சுக்கோ. முக்கியமாக என்ன வேணும்னா இந்த ஆஃபீஸருடைய அமைப்பு. சம்பவ தினத்தின் போது பாலகிருஷ்ணன் அன்கோ எங்கே இருந்தாங்கங்கிற தகவல். பேசாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளவா, என்ன பார்க்கலாம். அறைக்குள் இயற்கை வெளிச்சம் இருக்கும்படியாக சுவர்களில் பெரும்பகுதி கண்ணாடியில் இருந்தது. கணேஷ் எதிர்பாராமல் அறையில் 3 பேர் இருந்தனர். தனியாக சோபா செட்டில் வீற்றிருந்தனர். மிஸ்டர் பாலகிருஷ்ணன்? கணேஷ்க்கு முதுகை காட்டி கொண்டிருந்தவர் திரும்பினார். 40-45 வயது இருக்கலாம். சின்ன நெற்றியும் அடர்த்தியான தலைமயிர் கிராப்பும் அதே அடர்த்தியில் மீசையும் சுலபமான புன்னகையும் கொண்டு கணேஷை நாடி கை குலுக்கினார். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அருணாச்சலத்தின் கேஸை எடுத்துக்க போகிறீங்களாமே? இன்னும் தீர்மானிக்கல சார் என்று மற்ற இருவரையும் பார்த்தான். மூவரும் அவனை நெருங்குவது போல தோன்றியது. வசந்தை உள்ளே கூட்டி வந்திருக்கலாமோ? லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை கசின். இவன் தான் பாபு. இது ராமசுவாமி. சுவாமின்னு தான் கூப்பிடுவோம். பாபு பாலகிருஷ்ணனை விட இளமையாக இருக்க அவன் பார்வையில் கூர்மை இருந்தது. நெற்றி அடிக்கடி சுருங்கி பள்ளம் போட்டிருந்தது. உயர்ந்த தாடையும் சற்று வலுவான புஜங்களும் தெரிந்தன. ராமசுவாமியை சுவாமி என்று கூப்பிடுவது பொருத்தம் என்றுதான் தோன்றியது. தாடியும் நெற்றியில் திருநீற்றின் மத்தியில் குங்கும ரத்தமுமாக இருந்தான். முகம் பூராவும் தாடி மீசை பெரும்பாலும் மறைத்துவிட உக்கிரமாக கண்களால் கணேஷை பார்த்தான். சுவாமி கொஞ்சம் ரிலீஜியஸ் டைப்பு, பக்தியெல்லாம் ஜாஸ்தி. அப்படியா? ஐயப்பன் கோவிலா? சுவாமி தலையை அசைத்தான். எப்போ மலைக்கு போக போகிறீங்க? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க அவர் 19ஆம் தேதி என்றார். பேச மாட்டாரா? மௌன விரதம் இருக்காரா? ஆமாம் சார், 40 நாளாயிடுச்சு. இன்னும் 8 நாள் தான். ரொம்ப பக்தி. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. சரியான சாமியார்.
அவனுக்கு சேர்த்து வச்சு நாங்கள் சின்ன சின்ன பாவங்களை செய்துக்கிட்டு இருக்கோம். என்ன பாபு என்று சிரித்தார். பாபு சிரிக்கவில்லை, கணேஷையா பார்த்து கொண்டிருந்தான். ஏதாவது பேசணும்னா என்ன செய்வீங்க? சுவாமி தன் அருகில் இருந்த ஸ்லேட்டை எடுத்து காட்டினான். ரொம்ப உத்தமம் சார், பேசுகிறதுனால தான் பல வழக்குகள் வருது. சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்கள் கசின் அருணாச்சலம் அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியும். அவர் அந்த காரியத்தை செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மாமாவை கொலை செஞ்சதையா? உங்களுக்கு மாமாவா அவர்? ஒன்று விட்ட மாமா. நாங்கள் எல்லோருமே உறவுக்காரங்க தான் இல்லையா சாமி? சுவாமி தலையசைத்தான். மிஸ்டர் கணேஷ், அருண் ஒரு விதமான ஆசாமி. நாங்கள் 4 பேரும் டைரக்டர்ஸாக இருந்தோம். எங்கள் 3 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுமை இருந்தது. அவன் மட்டும் தனியாக தான் இருந்தான். மாமா அவனை ஏமாற்றிட்டார்னு ரொம்ப கோபம், வெறுப்பு. அவனுடைய சொந்த அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டியை மாமா டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். அதில் ரொம்ப வெறுப்பு. அந்த வெறுப்பு கொலை வரைக்கும் போயிருக்கலாம்ங்கிறது என்னால் பதில் சொல்ல முடியலை. கொலைங்கிறதே ஒரு விதமான எமோஷ்னல் ட்ராமா தானே. பாபு கணேஷையை பார்த்து கொண்டிருப்பது ஒரு மாதிரி தான் இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சற்றென்று அவனை கேட்டான். பாலு சொல்கிற மாதிரி சொல்கிறது சரிதான் என்றான். அருண் செய்யக்கூடியவன் தான். என்கிட்ட ஒரு முறை அவன் வெளிப்படையாக கிழத்தை நான் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னான். கல்யாணத்தில் அவனுக்கு இஷ்டமே இல்லை தான். பாருங்கள் மிஸ்டர் கணேஷ், உண்மையாக பார்க்க போனால் ப்ராப்பர்ட்டி முழுக்க மாமாவுக்கு பாத்தியதை இல்லை, எங்களுக்கு அதில் சமமான பாத்தியதை உண்டு. ஆனால் மாமா எங்களை எல்லாம் டம்மி மாதிரி தான் வச்சுருந்தார். டைரக்டர்ஸாக வச்சுருந்தாலும் டிசிஷன் எல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு இருந்தார். பார்க்க போனால் எங்கள் 4 பேருக்குமே அவர் பேரில் ஒரு ஏமாற்றம், வெறுப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் எங்கள் 3 பேருடைய பாலிசி என்ன? வெயிட் அண்ட் வாட்ச். அவருக்கு நேர் வாரிசு இல்லை. எப்போவாவது ஒரு நாள் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் வந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நாம் ஒத்துமையாக இருக்கணும், காத்துட்ருக்கணும். அந்த கல்யாண உத்தேசம் உங்களுக்கு பாதிக்கலையா? ஒரு விதத்தில் அது கூட எங்களுக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதை பற்றி சந்தித்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியே அடாப்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளே அருண் முந்திக்கிட்டான்னு தோணுது. எப்போவும் கொஞ்சம் ஹாட் பிளட்டட் அவனை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதா தீர்மானிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா செலவையும் நாங்கள் கம்பெனி மூலமாக பார்த்துக்குறோம். தேங்க்ஸ். அதை இன்னும் நான் தீர்மானிக்கலை. ஏன்? அவரா இல்லையாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் தீரலை. 4 பேரில் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம். வெரி குட். எங்களையும் ரொம்ப சந்தேகிச்சாங்க. நல்ல வேளை எங்களுக்கு அன்னைக்குன்னு சரியான அலிபை கிடச்சிருச்சு. அன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸ்க்கு டயத்துக்கு வந்துட்டோம். 9 மணிக்கே வந்துட்டோம். பழனிவேல் கேட்ட சமயத்தில் நாங்கள் எத்தனை மணி பாபு? 10லேருந்து 10:30 மணி. 3 பேரும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்களோட மீட்டிங்கில் இருந்தோம். அது பெரிய வரப்பிரசாதமாக மாறிடுச்சு. இல்லைனா போலீஸ் எங்களை போட்டு குடைஞ்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அருணாச்சலத்துக்கு அவரை கொல்ல எத்தனை கோபமும் காரணமும் இருந்ததோ அத்தனை எங்களுக்கும் இருந்தது. இப்போ ப்ராப்பர்ட்டி என்ன சார் ஆகும்? என்ன ஆகும்? ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்கள் தான் கிட்டத்து பாத்தியதாரர்கள். எங்களுக்கு தான் வரும். வில்லு எதுவும் எழுதியிருக்காரா? எழுதினா தான் தெரியலை. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் எழுதியிருப்பார். அவளை பார்த்தீங்களா? ரொம்ப நொந்து போயிருப்பாளே. இந்த கொலையை வேறு யாராவது செய்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? வேறு யாராவதுன்னா அவளா? அவன் ஏன் பெரியப்பாவை கொல்லணும்? காந்தாவை சொல்லலை. உங்கள் 4 பேரை தவிர வேறு யாராவது அவருக்கு எதிரிகள் இருக்காங்களான்னு. இப்போ அருணாச்சலம் இல்லைன்னா அந்த திசையில் தான் பார்க்கணும். பாலகிருஷ்ணன் யோசித்தார். சொல்ல முடியாது. பெரியவர் பலவிதமான தத்தங்கள் பண்ணியிருக்கார். இன்னும் யாருக்காவது அவர் மேலே வெறுப்பு இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனிவே நீங்கள் அருண் கேஸை எடுத்துக்கணும்னு ரொம்ப விரும்புகிறோம். எழுந்து அவன் கையை குலுக்க விரும்பினார். ஒன் லாஸ்ட் கொஷின். அவரை நீங்கள் எப்போ கடைசியாக பார்த்தீங்க? காலையில் 6:30 இருக்கும். அங்கே போயிருந்தோம். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டல் மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. இதை போலீஸ்கிட்ட கூட சொல்லியிருக்கோம். அப்போ ஏதாவது கலக்கத்தில் அஜிடேட்டாக இருந்தாரா? இல்லை, மீட்டிங்க்கு வர முடியாது, நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொன்னார். யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னாரா? இல்லைங்க. 3 பேரும் போயிருந்தீங்களா? இல்லை, சுவாமி வரல. அவன் தான் பூஜையை விட்டு வெளியே வர மாட்டானே.
பெரியவர் எனக்கு 10:30 மணி சுமாருக்கு ஃபோன் பண்ணினது தெரியுமில்ல? தெரியும். அதை வச்சு தான் டெத்து டயத்தையே கணக்கிட்டிருக்காங்க. அப்போ எங்ககிட்ட என்னை கொலை சதி நடக்கிறதா சொன்னார். அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது எப்போவாவது பேசியிருக்காரா? இல்லை, பேசினதில்லை. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். உங்கள் நோக்கத்தை வீணாக்கிட்டேன். பரவாயில்ல, எப்படியாவது அருணுக்கு உதவி செஞ்சிங்கன்னா சரி. அட்வான்ஸாக பணம் வேணுமா? தேவை இருந்தால் வாங்கிக்கிறேன். அணுவை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. அருண்கிட்ட சொல்லுங்கள், வந்து பார்க்குறோம். வி வில் டேக் கேர் ஆஃப் த கேர்ள். எங்ககிட்ட அனுப்பி வர சொல்லுங்கள். சரி சார், வரட்டுமா? குட் நைட், மறுபடி பார்க்கலாம் என்றான் கணேஷ். அறைக்கு வெளியே வந்தபோது வசந்த் அந்த பெண்ணிடம் பேசி கொண்டிருந்தான். அவிட்டமா நீங்கள்? ஒரு நிமிஷம் இருங்க. ஜோதிடம் பிரகாசத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனம் சுகமுடையவள், பிரியமுடையவள், பிரபுக்களுக்கு நேசன், தாய் தந்தையருக்கு இஷ்டமானவள், அப்புறம் அவள் ஆர்வத்துடன் அப்புறம் என்ன சொல்லுங்க என்றாள். ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறதே சொல்லிடுறேன். அது உங்களுக்கு அப்ளிகபிளாக இல்லாமல் இருக்கலாம். சொல்லுங்கள் சார் என்றால் சந்தோஷத்துடன். நிறையவே துடைகள் 2 நீடிய பெருந்தொலான்னு எழுதி வச்சிருக்கு. புரியலையே. உங்களுக்கு கொஞ்சம் தொடை 2 பருமனாக இருக்கும்னு எழுதியிருக்கு. அவள் சட்டென்று கன்னத்தில் சிவப்பானாள். நீங்கள் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது அத்தனையும் கேட்டீங்க. போங்க சார். என்ன பாஸ், காரியம் முடிஞ்சுதா? இங்கே நம்ம வினிதா தானே உங்கள் பேர்? வினிதா கிட்டே பேசிகிட்டு இருந்ததில் பொழுது போனதே தெரியலை. இல்லை வினி சார், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜோக் ஏதாவது சொன்னானா? அந்த பொண்ணு வசந்தை பார்த்தாள். பை வின்னி, see you. You got my number? I got your number. Let's meet again. அப்படி பார்க்காதீங்க. விதியின் பார்வை ஒன்றினால் விதியே மாறும்னு இக்பால் சொல்லியிருக்காரு. வாங்க பாஸ், போகலாம். லிஃப்டில் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டியா என்றான் கணேஷ். சேச்சா, பேசிகிட்டு இருந்தேன். வினிதா அவிட்ட நட்சத்திரமா? உருப்பட மாட்டேனே. நான் சொன்ன காரியம் என்னாச்சு? என்ன டீட்டெயில்ஸ் வேணும் சொல்லுங்கள். சம்பவ தினத்தன்று எப்போ அவங்க வந்தாங்க ஆஃபீஸ்க்கு? அவங்க அலிபை சொல்லுமா? காஸ்டயன் ஏதோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மீட்டிங்காம். அங்கே 3 பேரும் இருந்திருக்காங்க. 21 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போர்டு ரூமில் மீட் பண்ணியிருக்காங்க. அசைக்க முடியாது. இவங்க இல்லை பாஸ். போலீஸ் துப்புரவாக விசாரிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சிருக்காங்க. வினிதா தான் மினிட்ஸ் எழுதியிருக்கா. மினிட்ஸ் காஃபி கூட ஒரு ஃபோட்டோ ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாஸ், 6ஆம் நம்பர் அழுத்துறீங்களே? பேசாமல் வா. 6வது மாடியில் லிஃப்ட் நின்ற போது கணேஷ் கதவை திறந்தபோது 10 முகங்கள் நிமிர்ந்து பார்த்தன. ஆஃபீஸ் அறை. சாரி, ஐ வாண்ட் டு கோ டு த டாய்லெட் என்றான் கணேஷ். காரிடரில் நேர மேலே போனீங்கன்னா இருக்கும். லேடிஸ்குள்ளே நுழைஞ்சிடாதீங்க. வெளியே காரிடரில் நடந்தான். என்ன பாஸ், டாய்லெட் மோகம்? கூட வாயேன் என்று டாய்லெட் கதவை திறந்தான். அதன் ஜன்னல்களை திறந்து எட்டி பார்த்தான். வசந்த், இறங்கு, நான் காவல் காக்கிறேன். என்னது? இதை பாரு, இந்த டாய்லெட்டுக்கு நேர்கீழே தான் அந்த டாய்லெட் இருக்குது. எந்த ரூம்? அதான் அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த ரூமு. அந்த டாய்லெட்டுக்கு இங்கேருந்து ட்ரெயின் பை பிடிச்சிக்கிட்டு இறங்கிடலாம். சீக்கிரம் இறங்கு. என்ன பாஸ், பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எதிர்த்து பேசாமல் சீக்கிரம் இறங்க போறியா இல்லையா? எதுக்கு இறங்கணும்னு அவங்க என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாகணும். சரியாக போச்சு. இதை முன்னாலேயே சொல்லக்கூடாதா? நம்ம வின்னிக்கிட்ட சொல்லி இன்டர்காமை ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுக்கு பதிலாக கக்கூஸில் இறங்க சொல்கிறீங்களே. அதாவது 6வது மாடி. கீழே விழுந்தால் பாடி என்ன ஆகுறது? என்ன வேணும்? அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மானிட்டர் பண்ணணும், அவ்வளோதானே. வின்னி எனக்காக என்ன வேணால் செய்வா. ஒற்றை கொங்கையை திருக்கி கொடுன்னா வலதா இடதான்னு கேட்பா. எடுத்து கொடுத்துருவா. பேசாத, வா போகலாம். மறுபடியும் அங்கே வந்தபோது வசந்த், ஹாய் வின்னி என்றான். நீங்கள் இன்னும் போகலையா வசந்த்? இல்லை வின்னி, உன்னை விட்டு போக மனசு வரல. இக்பாலின் சபைக்கு வாருங்கள், 2 கோப்பை அருந்துங்கள் என்று உன்னை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடலாம்னு வந்தேன். இது என்ன இன்டர்காமா? நல்லா இருக்கே. உள்ளே பேசுகிறதெல்லாம் கேட்குமா? மாஸ்டர் சுவிட்சு அங்கே தான் இருக்குது வசந்த். போச்சுரா, டாட்டா. நான் வரட்டுமா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. தேன் சாப்பிடு. சும்மா உருவி விட்டாப்புல ஆயிரும் பாடி. வெளியே வந்ததும் சாரி பாஸ், முடியலை என்றான். பேசாமல் நான் சொன்ன ஐடியாவே பார்த்துருக்கலாம்.
கக்கூஸா? என்ன விளையாடுறீங்களா? வசந்த், எப்பேற்பட்ட குடும்பம், கக்கூஸில் எல்லாம் இறங்க மாட்டேன். வேணுமானா வேற சொல்லுங்க. போடா உருப்படி இல்லாத பயல. என்ன பாஸ் ஆச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? எனக்கு என்னமோ அவங்க 3 பேரும் சம்திங் ஃபிஷி. அவங்க பண்ணியிருக்க கொடுங்குறீங்களா? இல்லை, ஆள் வச்சு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களோன்னு. யூ மீன் எ கான்ஸ்பிரசி? ஆம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இவங்களுக்கும் மோட்டிவ் இருக்குதே. மோட்டிவ் இருக்கிறவன் எல்லாம் மாடர்ன் பண்ணினா ஜெயில் பத்தாது. கீழே வந்து காரில் உட்கார்ந்தபோது அந்த சுவாமி வெளியே வந்து ஒரு டிரைவர் கதவை திறக்க காரில் உட்காருவதை பார்த்தான். வசந்த், நீ ஓட்டு. எங்கே போகணும்? அந்த தாடிக்காரன் ஏறிக்கிட்டு இருக்கான்ல காரில், அதான்டா வெள்ளை அம்பாசிடர் மார்க் 3. ஆமாம் தெரியுது, அது பின்னாலே போ. அந்த கார் புறப்பட்டு வள்ளுவர் சிலை பக்கம் சென்று வலப்பக்கம் திரும்புவதை பார்த்தான். விட்றாதே, டிராஃபிக் அதிகமாக இருக்குது. பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம். யார் இந்த தாடி? 3 பேரில் ஒருத்தவன், ரொம்ப பக்திமான். ஐயப்பன் கோவிலுக்கு போகிறான், மௌன விரதம் வேற. ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவன் மௌன விரதம் தான் இருப்பாங்களா? இருக்கலாம் பாஸ், அதாவது அனுஷ்டானத்தை பொறுத்தது. ஸ்திரீ சம்போகம் கூடாது, அது தெரியும். அதனால தான் நான் போகிறதே இல்லை. என்ன பாஸ், தொடர்றதா விட்டுறதா? கடைசி வரைக்கும் பார்த்துடலாம். அடையார் விளிம்பில் புதிதாக கட்டப்பட்ட ஐயப்பன் கோவிலில் கார் நிற்க அந்த தாடிக்காரன் மட்டும் இறங்கி உள்ளே சென்றதை பார்த்தான் கணேஷ். என்ன பாஸ், போகலாமா? இரு, மரத்தடியில் நிறுத்து, வெளியில் வரட்டும். நாள் பூரா இவனை துரத்தணுமா? பார்க்கலாம், இரு வரான் பாரு. அங்கிருந்து கார் கிளம்பி பாலத்தை கடந்து பிரிந்து தனிப்பட்ட புது வீடுகள் கட்டியிருக்கும் ஒரு காலனிக்குள் நுழைந்தது. அதில் ஒரு வீட்டின் முன் நிற்க வசந்த் கொஞ்சம் தள்ளி நின்றான். இப்போ என்ன? வெயிட் என்றான். அந்த மினிட்ஸை சற்று நேரம் பார்த்தான். எமர்ஜென்சி மீட்டிங்கா என்றான். சுவாமி கேட்டை திறந்து உள்ளே சென்று மணிப்பொத்தானை அழுத்தினான். வயசானவர் கதவை திறக்க உள்ளே சென்றான். என்ன பாஸ், இது அவன் வீடான்னு பார்க்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. காலையிலிருந்து என்ன செய்கிறீங்கன்னு தலைக்கால் புரியலை. எனக்கு இன்னும் விளங்கலை. ஐ எம் ஆக்டிங் ஆன் ஹசன்ஸ். இது இந்த ஆள் வீடா, இல்லை அவன் காத்தால் பல் தேய்ச்சிட்டு வெளியே வர வரைக்கும் இங்கேயே காத்துட்ருக்கணுமா? இது இந்த ஆள் வீடாக இருக்காது. டிரைவர் இன்னும் குள்ளமாக கூட கழட்டாமல் காத்துட்ருக்கான் பாரு. அதானே, இதோ சாமி வராரே. இப்போ என்ன மறுபடியும் ஃபாலோவா? இல்லை வசந்த், இங்கேயே நிறுத்திக்க, வா அந்த வீட்டில் போய் பார்க்கலாம். டூ லெட் தான் வேற. வசந்த் காரை விட்டு வெளியே வர இருவரும் அந்த வீட்டை அணுகினார்கள். மணிப்பத்தானை அழுத்தவும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த பெரியவர் வந்து திறந்து எஸ் என்றார். பெரிசாக சோடா பாட்டில் கண்ணாடி வைத்துக்கொண்டு ஹிந்துவின் கரஸ்வோட் பக்கத்தை மடக்கி வைத்து கொண்டிருந்தார். என்ன வேணும் உங்களுக்கு? சார், இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். இப்போ தான் வந்தார். யார் வந்தாங்க? அதான் ஒருத்தர் வந்துட்டு போனார். செட்டில் ஆகிட்டுதா? அப்படியா என்று வசந்த் கணேஷை பார்த்தான். கணேஷ் ஒரு விரலை சொடுக்கினான். அது அவர்களுக்குள் ஒரு ரகசிய ஒப்பந்தம். ஒரு விரலை சொடுக்கினால் இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்து என்று. நான் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று அர்த்தம். வசந்த் குறிப்பிருந்து சாரி சார் என்றான். 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க. நீங்கள் கிராஸ்வேர்ட் போடுவீங்களா? 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? பைத்தியம் சார். ஒரு தடவை நோட் ஃப்ரிங் மீ டாக்டர்னு பிரமாதமாக க்ளூ கொடுத்திருந்தான் ஹிந்தியில். சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன். மெமோ எப்படி? கில்லாடி சார் நீங்கள். வாங்க உட்காருங்க. பிரீத்தி, இதை பாரா என்றான் வசந்த். பிரீத்தி கூட கிராஸ்வேர்ட் போடுமா? சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிராஸ்வேர்ட் போடாதவனும் உட்ஹவுஸ் படிக்காதவனும் இந்த உலகத்தில் மனுஷனே இல்லை. நீங்கள் உட்ஹவுஸ் படிப்பீங்களாவா? பைத்தியம் சார். ஐ வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி டிஸ்கிரண்டல்டு, பட் ஐ வாஸ் ஃபார் ஃப்ரம் கிரண்டல்டு என்று சிரித்தான். அவர் உடனே மலர்ந்து, பிரமாதம், அடடா, உங்களுக்கு போய் வாடகை கொடுக்காம போயிட்டனே வாடிய என்றார். அவர் எவ்வளவு சார் ஆஃபர் பண்ணார் என்றான் கணேஷ். 1500. உங்களால் அத்தனை கொடுக்க முடியுமா? 3 பெட்ரூம் இருக்குது. அவங்க 3 பேர் கசின்ஸாம். பெரிய கம்பெனி. எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, சமீபத்தில் கூட அவர் இறந்து போயிட்டாரே. அவருடைய வாரிசுக்கலாம். சாலிட் பார்ட்டி தான். அட்வான்ஸ் கொடுக்கறதா சொன்னாரா? சொன்னார். எத்தனை வேணும்னாலும் கொடுக்குறேன்னு சொன்னார். பரவாயில்ல, எங்களுக்கு லக்கி இல்லை. ஐ எம் ஸோ சாரி. அவர் வந்து வேலையை முடிச்சிட்டார். 5 நிமிஷம்தான் பேச்சுவார்த்தை, சட்டுன்னு முடிச்சிட்டார். டோக்கன் அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டேன், அதுதான் தயங்குறேன். பரவாயில்ல, நாங்கள் வரட்டுமா? பிரீத்தி வரலையா? பிரீத்தி, வசந்த், கமான், நமக்கு வேலை இருக்குது. விளையாட போயிருக்கா.
வாக்மேன் கேட்டுக்கிட்டே இருப்பா, அதான் காதிலேயே விழுந்தா இருக்காது. பிரீத்தி, வசந்த் இப்போ வரப்போறியா இல்லையா? கணேஷ் கிளம்ப வசந்த் சற்று மனசில்லாமல் தான் கிளம்பினான். அப்புறம் சந்திக்கலாம் சார். காரில் என்ன பாஸ், பிரீத்தியை கூட பார்க்க விடாமல் அவ்வளவு அவசரம்? அவ்வளவு அவசரம்தான். ஏன், என்னாச்சு? கேஸை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? இரு, நான் எதுக்கும் தாவ விரும்பலை. இப்போ என்ன பண்ணுற? காலையில் போனோம் ராயப்பேட்டை, அந்த பார்க்குக்கு போ. எதுக்கு அதெல்லாம் கேட்காது, நீ பாட்டுக்கு நேராக ஓட்டு. நான் இந்த கேஸில் கிடையாதா? ஆமாம், நீ பாட்டுக்கு இருக்கிற பொண்ணையெல்லாம் கிரீத்தின்னு துரத்திக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு இது பாட்டுக்கு இது. இப்போ என்ன திடீர்னு அவங்க கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள்? வசந்த், உன் மூளையே மழுங்கி போயிடுச்சா? அந்த பெரியவர் சொன்னதில் ஏதாவது வினோதமாக பட்டுதா உனக்கு? இருங்க, கொஞ்சம் யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து இல்லை என்றான். கவனம் போதாது, யாருக்கு தொட பெருசாக இருக்குன்னு ஜாதகம் பார்த்தா இப்படித்தான், புத்தி மட்டமாயிடும். போதாது முட்டாள். அந்த ஆள் சுவாமி என்ன? சுவாமி அவ்வளவுதான், கொஞ்சம் சுவாமியார், ஐயப்பன் கோவில் மௌனவிரதம். ஓமை காட் பாஸ், சாரி கவனிக்கலை. இப்போ புரியுதா? ஐயோ நல்லாவே உக்கரமாக புரியுது. கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ எதுக்கு ராயப்பேட்டை பார்க்க போகிறோம் தெரியுதா? அது கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் முக்கறேன். கார் மறுபடியும் மயிலாப்பூர் பக்கம் திரும்ப. அதாவது பாஸ், காலையில் எதுக்கு போனீங்க சொல்லுங்கள்? அதை சொல்லிட்டா எப்படி? இருங்க, அந்த பார்க்குக்கு பக்கத்தில் நம்ம அருணாச்சலம் வீடு இருக்குது. பார்க்கில் ஒரு கார்பரேஷன் கடிகாரம் இருக்குது. அதனால் அன்றைக்கி அருணாச்சலம் மணி பார்த்த கடிகாரம் அது தானே இருக்கணும். சரி, அங்கே தான் எதுக்கு போனேன். இப்போ எதுக்கு போகிறோம்? இருங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. வசந்த், அப்படியே ஒன்றும் தோசின்னு நினச்சிடாதீங்க. காலையில் அந்த பார்க்கு அட்டண்டர்கிட்ட அந்த கடிகாரத்தை பற்றி விசாரிக்க போனீங்க, ரைட்டு. இப்போ எதுக்கு போகிறோம்? காலையில் அந்த ஆள் இருந்திருக்க மாட்டான், சாயங்காலம் தான் வருவான்னு சொல்லியிருப்பாங்க. வெரி குட் கெஸ். அந்த பார்க் அட்டண்டர்கிட்ட என்ன விசாரிக்க போனேன்? ஏயா, போன வாரம் 10 நாள் அந்த கடிகாரம் சரியாக ஓடிக்கிட்டு இருந்துதான்னு கணேஷ் புன்முறு விளைத்தான். அவன் தலையை கொஞ்சம் கலைத்து, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குடா, இந்த கிரீத்தியெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன்னா பொழைச்சிப்பேன் என்றான். இதோ ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போனால் ஜோக்கு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? வேண்டாம். ஒரு அப்பா தன் பையனை அழைச்சிட்டு வீதியில் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தார். இப்போ நடு ரோட்டில் 2 நாய்ங்க என்னமோ விஷயம் பண்ணிகிட்ருக்கு. பையன் சின்ன பிள்ளை அதிக ஆர்வத்தோட அப்பா அந்த 2 நாயை என்ன பண்ணுதுன்னு கேட்டானான். கணேஷ் தலையில் அடித்து கொண்டான். இருங்க, சொச்சத்தையும் சொல்லிடுறேன். அப்பாவுக்கு தர்ம சங்கடம், ஆனால் சமாளிச்சிட்டார். எப்படி? கணேஷ் அவனை நிமிர்ந்து பார்க்க, அது இல்லை விச்சு, முன்னால் நாய் இருக்கு பாரு, அதுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் பின்னாடி இருக்கிற நாய் அதை ஆஸ்பத்திரிக்கு தள்ளிண்டே போகிறதுன்னாராம் அப்பா. கணேஷால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அட சிரிக்கிறீங்களே, மெச்சிக்கோ. தேசத்து சவலக்காரி ஜோக்கையும் சொல்லட்டுமா? போதும்பா, இது ஒன்று எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தாங்கும். எங்கடா இதெல்லாம் படிக்கிற? அதுதான் என்னோட பேட்டன் ரகசியம். அந்த சுவர் கிளாக்கின் கீழ் சின்ன வாயில் படி இருந்தது. அதில் கயிற்றுக்கட்டில் போட்டு ஒருவன் தூங்கி கொண்டிருக்க வசந்த் காரிலிருந்து இறங்கி யோ வாட்ச்மேன், தூங்குறதுக்காக அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்கு என்றான். அவன் பதறி போய் எழுந்து, ஐயா யாரு என்றான். கார்பரேஷனில் இருந்து அதிகாரி வந்திருக்காரு, காரில் இருக்காரு பாரு, எந்திரியா. கடிகாரம் சரியாக ஓடுதா? ஓடுதுங்களே. சமீபத்தில் எப்போயாவது ரிப்பேர் உண்டா? இல்லைங்களே. சாவி கீவி கொடுத்துட்ருக்கியோ? சாவி இல்லைங்களே, மெக்கானிக்கு தான் வருவார். இந்த ஏணியில் ஏறி படிக்கல்ல தூக்கி வச்சுட்டு போவார். 10 நாள் ஓடும். அப்படியா? சமீபத்தில் எப்போவும் நிற்காமல் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்திருக்கா? ஆமாங்க, வேணா கேட்டு பாருங்க, நான் வரேன். ஐயா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் என்னாச்சு? ராயபுரத்துக்கு போடும்படியாக கேட்டிருந்தேங்க. 2 பஸ்ஸு பிடிச்சி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்படியா? உடனே கவனிக்கிறேன். ராயப்பேட்டையிலேருந்து ராயபுரத்துக்கு தானே வேணும், கொஞ்சம் எழுத்து தானே வித்தியாசம், உடனே செய்துடுறேன் என்று காருக்கு வந்தான். என்னடா, ஐயாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா? கடிகாரம் என்னாச்சு? பாஸ், அது கிராவிட்டி கிளாக்கு, மேலே ஏற்றி வச்சா அது பாட்டுக்கு ஓடும். முதலில் பாஸ்ச்சே குறைச்சல். அன்னைக்கு ஓடி இருக்கா? அப்படித்தான் தோணுது. அதில் கெட்டு போகிறதுக்கு அதிக விஷயம் இல்லை. செத்த முன்ன பின்ன ஓடும். முன்ன பின்னா 1 மணி நேரம் ஸ்லோவாவா? சேச்சே, அப்படி இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் யோசிக்கிறத தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன்.
இப்போ எங்கே போகணும் தெரியுமா? முதல்ல இன்ஸ்பெக்டர் பழனிவேலை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து எப்படியாவது சிவபிரகாசத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தே ஆகணும். ஆஹா, புரியுது பாஸ். பாஸ் கில்லாடி நீங்கள். பழனிவேல், வாங்க, என்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே என்றார். அழைச்சிட்டு வரலையா அருணாச்சலத்தை? பழனிவேல், எங்களுக்கு ரொம்ப அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தேவைப்படுது. எதுக்கு? இந்த கேஸில் உங்களுக்கு புகழ் வரப்போகுது என்றான் வசந்த். என்ன சொல்கிறீங்க? விளக்கும்படியாக சொல்லுங்கள். பழனிவேல், இந்த கேஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை எளிதில்லை. அருணாச்சலம் இதை செய்யலை. எப்படி சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் எங்ககிட்ட கேள்வி கேட்காம அந்த ரிப்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா நல்லது. எஸ்பியை கேட்கணும். கேளுங்க, காத்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறீங்க? அருணாச்சலம் இல்லைங்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். எதுவும் சொல்ல முடியாது. பாருங்கள், நாங்கள் விசாரித்ததில் கேஸ் வேறு திசையில் திரும்பிட்டுருக்கு. இதனால் பளிச்சுன்னு புத்திசாலித்தனமாக ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலும் வரும். அப்படி கிடச்சுன்னா அதுக்கு உண்டான கிரெடிட்டை போலீஸுக்கே கொடுக்குறோம். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு புகழ் எதுவும் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக கிளப்புறதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்லுங்களேன். அருணாச்சலம் இல்லைன்னு உங்களால் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். 10:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் இருந்திருக்காரு. அருணாச்சலம் அவரை போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் எவிடன்ஸ் கொடுக்குறப்ப உளறி இருக்கான். 9 மணின்னா அப்புறம் 10:30க்குன்னு மாற்றிக்கிட்டான். எல்லாம் தான் தெரியுமே உங்களுக்கு. எல்லாம் தெரியும் பழனிவேல். இருந்தாலும் ஒன்று யோசிச்சு பாருங்கள். திட்டமிட்டு கொலை செய்ய வர்றவன் அந்த மாதிரி ஓப்பனாக எல்லோரும் பார்க்குற மாதிரி வருவானா? அவன் திட்டமிட்டு வந்தான்னு யார் சொன்னாங்க? பெரியவர் கூட சண்டை போட்டுட்டு அந்த கோபத்தில் மண்டல அடிச்சிருக்கான்னு நானும் சொல்ல வந்துடும். நீங்கள் வேணும்னா பிஎம் ரிப்போர்ட்டை பாருங்கள். இதில் இருந்து என்ன தெரிய போகுது? எப்படி செத்தார்னு தெரியும். காட்டுங்களே பார்க்கலாம். அந்த ஃபைலை எடியா. கணேஷ் ஃபைலை வாங்கி சர்க்கார் பழுப்பு காகிதத்தில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஆவலுடன் பார்த்தான். சிவபிரகாசம் மரணமுற்று அனுதாபமற்ற எழுத்துக்களால் விவரிக்கப்பட்டிருந்தது. இடம், தேதி, நம்பர், சுமாரான வயது, உயரம், வெளிப்புற பரிசோதனையின் போது ரிக்மார்டிஸ் அடையாளங்கள், கண்கள், காயங்களின் விவரங்கள், கை கால்கள் மடங்கியிருந்தன போன்றவை. பாஸ், டைம் ஆஃப் டெத் பாருங்க என்றான் வசந்த். அதான் 10:30 தீர்மானிச்சாயிற்று. இருங்க என்று கணேஷ் அந்த ரிப்போர்ட்டில் விரலை ஓட்டினான். ப்ராபபிள் டைம் 6:10, 10 மணி நேரம். மிஸ்டர் பழனிவேல், போஸ்ட்மார்ட்டம் அன்றைக்கி எப்போ நடந்துச்சு? 4:30ன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்லேயே இருந்திருக்குமே. 4:35. அதில் இருந்து 10 மணி நேரம் கழிச்சா காலை 6:30க்கு செத்து போயிருக்காருன்னு அர்த்தம். என்ன பாஸ்? மிஸ்டர் பழனிவேல், இதை நீங்கள் பார்த்தீங்களா? 10 மணி நேரங்கிறத காலை 10 மணின்னு எடுத்துக்கிட்டீங்களா? சேச்சே, டைம் ஆஃப் டெத் தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்படலைங்க. ஏன்? அவங்க எப்படி இறந்த நேரத்தை கணக்கிடுறாங்க தெரியுமில்ல வசந்த்? பாஸ், அது பல விதத்தில் கணக்கிடுவாங்க. பொதுவாக ரெக்கார்டில் டெம்பரேச்சர் எடுப்பாங்க. தெர்மாமீட்டரை ஆசனத்தில் துவாரத்தில் சொருகி விவரம் வேண்டாம், மேலே சொல்லு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டெய்னிங்குன்னு ஒரு முறை சொல்லுவாங்க. அப்புறம் ரிகர் செட் ஆகிடுச்சான்னு பார்ப்பாங்க. ஸ்டமக் கண்டென்ட்ஸ் எவ்வளவு தூரம் டைஜஸ்ட் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லாம் சரிதான் மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் தெரியும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நேரத்தை கணக்கிடுறதுல கொஞ்சம் உத்தேசங்கள்லாம் இருக்குது தெரியுமோ? ரிகர் சொன்னீங்க. ரிகருங்கிறது பாடியோட ஆரோக்கியம், வயது, வெளிப்புற உஷ்ணம்னு என்னென்னவோ அதை பொறுத்து வேறுபடும். அதுபடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கொஞ்சம் 2-3 மணி நேரம் முன்ன பின்னத்தான் இருக்கும். கணேஷ், சரி, ஒப்புத்துக்குறோம். ஆனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா என்றான். பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் இறந்து போன டயத்தை பற்றி சந்தேகமே எங்களுக்கு ஏற்படலை. நீங்களே சாட்சி சொன்னபடி 10:30 மணி பெரியவர் உங்கள் கூட பேசியிருக்காரு. அதனால் டைம் ஆஃப் டெத் ரிப்போர்ட்டை எடுத்துக்கல. நீங்கள் செய்தது ரொம்ப சரிதான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பழனிவேல். என்ன சந்தேகம்? அந்த 10:30 மணிக்கு பேசினது நிஜமாகவே சிவபிரகாசமா இல்லை வேற யாராவதான்னு? மை காட், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அஸ்திவாரத்தையே கலக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அருணாச்சலம் முதல்ல என்ன சொன்னான்? 9-9:30 மணி சுமாருக்கு அங்கே போனேன். பெரியவர் செத்து கிடந்ததை பார்த்தேன்னு இல்லையா? 10:30 மணிக்கு பெரியவர் பேசியிருக்காருன்னு சொன்னப்புறம் பயந்து போய் சமயத்தை பற்றின சாட்சியே மாற்றிட்டான். அதனால தானே சந்தேகம் அவன் பேரில் ஊர்ஜிதமாச்சு. ஒரு விதத்தில் அப்படித்தான். முதல்ல அவன் எப்படி 9 மணின்னு சொன்னான்னு விசாரித்து பார்த்தோம். வீட்டுக்கு வெளியே வர்றப்ப கார்பரேஷன் கடிகாரத்தை பார்த்தேன். அதில் 9 காட்டுச்சு.
அதனால் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறப்ப 9:30ன்னு சொன்னான். கடிகாரம் ஒரு வேளை நின்று போயிருக்கலாம் என்கிட்ட, ஆனால் வாட்ச் இல்லைன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஆமாம், அப்படித்தான் ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கான். அந்த கடிகாரம் சமீபத்தில் நிற்கலை, பொதுவாக தவறாமல் ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்குன்னு நாங்கள் விசாரித்து கண்டுபிடிச்சோம். இருங்க, அருணாச்சலம் நிசம் சொல்கிறான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அவன் என்ன செய்யறான்? வீட்டை விட்டு வெளியே வர்றான், மணிக்குண்டில் மணி பார்க்குறான். அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறான். 9:30 இருக்கும். கூர்க்கா அவன் உள்ளே போகிறத பார்க்குறான். கூர்க்கா கிட்ட கடிகாரம் இருந்துச்சா? இல்லை. அதனால் கூர்க்கா 10 பைசே 10:30 பைசேன்னு சொன்னது ஒரு குத்து மதிப்பு தான். அப்போ நிஜமாகவே 9:30 மணின்னு வச்சுக்கலாம். அருணாச்சலம் உள்ளே போகிறான். அவர்கிட்ட எதையோ கேட்கத்தான் முடிவு பண்ணி போயிருக்கான். கல்யாணத்தை பற்றி இருக்கலாம், 2ல் 1 முடிவு பண்ணி எனக்கு செட்டில் பண்ணிடுங்கன்னு சொத்தை பற்றி கேட்க போயிருக்கலாம். அவன் அங்கே போக காரணம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. முதல் நாள் சண்டை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்க கூட போயிருக்கலாம். தீர விசாரித்தா அவன் எதுக்கு போனான்னு தெரிய வரும். அங்கே போனப்போ என்ன பார்க்குறான்? சிவபிரகாசம் இறந்து போய் கீழே கிடக்கிறத அதை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அவன் காலத்தில் என்ன செய்திருக்கான்? ஐயோ, பெரியவர் கூட நேற்று சண்டை போட்டிருக்கோம், இப்போ தனியாக போலீஸ் என்னத்தான் சந்தேகப்படுவாங்க, பேசாமல் போயிடலான்னு கிளம்பியிருக்கலாம். இது ஒரு இயல்பான காரியம்தானே? இயல்பான விஷயம்தான். அந்த ஆள் 10:30 மணிக்கு முன்னால் இறந்துருந்தாருன்னா அந்த ஆள் 6:30க்கு இறந்து போயிருக்கார் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது சரி, என்னுடைய சாட்சியத்தினால் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க. காலையில் 6:30 மணிக்கா? ஆமாம் சார், அப்போ தான் அவரை பாலகிருஷ்ணனும் பாபுவும் பார்க்க வந்திருக்காங்க. அதை பற்றி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் என்றார் பழனிவேல் யோசனையுடன். பட் உங்களுக்கு ஃபோன் பண்ணது யார்? இருங்க வரேன். இந்த திட்டத்தை எல்லாமே அவங்க 3 பேரும் யோசித்து செய்த காரியம்னு வச்சுக்கலாம். அவங்கன்னா அந்த அம்மாவும் கூடவா? அம்மா இல்லை, அம்மாவுக்கு பெரியவர் இருக்கிறதுல தான் இஷ்டம். பெரியவர் இறந்து போனால் லாபம் அடைகிறவங்க இவங்க 4 பேர் தான். அதில் அருணாச்சலத்தை விட்டுடலாம். அவங்க 3 பேர் ஒரு கட்சி. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான திட்டம் அமைக்கிறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி பெரியவரை தீர்த்து கட்டிட வேண்டியது. ஆனால் 3 பேரும் மாட்டிக்காதபடி பெரியவர் இருந்த சமயம் 3 பேரும் வேறு இடத்துல இருந்தோம்னு ஆணித்தரமாக நிரூபிக்கிற மாதிரி திட்டம் அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு லாயர் வந்து, இதை பாருங்கள் சார், பெரியவர் என்னை 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சார், போய் பார்த்தேன், செத்து கிடந்தாருன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா 10:30 மணிக்கு தான் அவர் இறந்தாருங்கிறது கேள்வி கேட்காம ஒப்புக்கொள்ளப்படும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முன்ன பின்ன இருந்தால் கூட நேரடியாக சாட்சியம் இருக்கிறதுனால அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அந்த 10:30 மணிக்கு அவங்க எங்கே இருக்காங்க? ஆஃபீஸில். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. நான் அந்த மீட்டிங்கை மினிட்ஸை பார்த்தேன். எமர்ஜென்சி மீட்டிங், அவசரமாக அஜெண்டா இல்லாமல் கூப்பிட்ட மீட்டிங். அதான் நோக்கம் என்ன? 10:30 மணிக்கு அவங்க 3 பேரும் ஆஃபீஸில் தான் இருக்காங்கன்னு ஆணித்தரமாக ஸ்தாபிக்க சாட்சியங்கள் சேர்க்கிறது. பழனிவேல் கன்னத்தை சுரைந்து கொண்டார். அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணது சிவபிரகாசம் இல்லையா? அதில் தான் சார் அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. சிவபிரகாசத்தை கணேஷுக்கு முன்ன பின்ன தெரியாது. எனக்கு ஒரு டெலிஃபோன் வருது, நான் தான் சிவபிரகாசம் பேசுகிறேன், நான் ஒரு சிக்கலில் இருக்கேன், உடனே வான்னு கூப்பிடுறார். என்ன செஞ்சேன்? பரவாயில்ல, சாயங்காலம் வர்றேன்னு முதல்ல சொன்னேன். அவங்களுக்கு கொஞ்சம் திகிலாயிட்டுது. சாயங்காலம்னா ரொம்ப லேட்டு, அதனால் என்னை அங்கே கட்டாயமாக பார்க்க என்னை யாரோ கொல்ல சதி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சதிங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துச்சு. சதிங்காரங்களே ஃபோன் பண்ணுறப்போ அது எப்படியோ வெளிப்பட்டுருச்சு. நான் உடனே புறப்பட்டு வரேன்னு சொல்லி அங்கே போகிறேன். அவர் செத்து கிடக்கிறத பார்க்குறேன். அதனால் எனக்கு ஃபோன் பண்ணது சிவபிரகாசம் இல்லைன்னு சந்தேகமே வரல. ஃபோன் பண்ணார், ஏதோ ஆபத்துன்னு அங்கே போகிறதுக்குள்ளே ஆபத்து முந்திக்கிட்டது, அவ்வளவுதான். பின்ன ஃபோன் பண்ணது யார் தான்? நம்ம மௌன விரத சாமி. அந்த மௌன விரதம் இருக்குது பாருங்க, அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த ஆள் ரொம்ப பக்தி மாதிரியும் மௌன விரதம் இருக்கிறாப்பலையும் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவங்க மௌன விரதம் இருக்கிறது சகஜம் இல்லையா? கொஞ்சம் எனக்கு உதைச்சது. அப்புறம் ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஒரு வீட்டில் வாடகைக்கு இடம் கேட்க போயிருக்காரு சுவாமி. அந்த வீட்டுக்காரரோட வாடகை பற்றி அவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்ட வீட்டுக்காரரே சொன்னார். அதனால் மௌன விரதங்கிறது ஒரு வித பாசாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக பாசாங்க பண்ணணும்? கான்ஸ்பிரசி வருது பாருங்கள். மற்ற பேருக்கு மௌன விரதம் இருக்கிறப்பல பாவனை செய்துட்டு எனக்கு சாமி ஃபோன் பண்ணியிருக்காரு. யாரா? சிவபிரகாசமா? ஃபோன் பண்ணப்போ அவர் குரலை நான் கவனிச்சிருப்பேன் இல்லையா? கொலையை விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் குரலை கேட்க மறுபடி வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? அதனால் அவர் குரலை கேஸ் முடிகிற வரைக்குமாவது நான் கேட்காம இருக்கிறதுக்காக.
மௌன விரதம், சபாஷ். அப்போ உங்கள் தியரி படி பெரியவர் காலை 6:30 காலிங்கிறீங்க. பெரியவர் பைஜாமாவில் இருந்திருக்காரு, எதுவும் சாப்பிடலை, யாரையும் கூப்பிடல. அதிகாலையில் இவங்க 2 பேரும் வந்ததை அவங்களே ஒப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் பொய் சொல்ல விரும்பலை அவங்க. ஏன்னா செத்த நேரம் 10:30 மணின்னு ருசுவாயிருச்சே. மேலும் அவங்க காலையில் வந்திருந்ததை யாராவது பார்த்து இவங்க வரலைன்னு சொல்லி பொய்யில் மாட்டிக்க விரும்பலை. அதனால் காலையில் வந்ததை பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க. காலையில் பெரியவரை பார்த்தோம், ஆஃபீஸ்க்கு வரலைன்னாரு. என்ன வேணால் சொல்லலாமே, காலையில் வந்து தீர்த்து கட்டியிருக்காங்க. இதையெல்லாம் நிரூபிக்கிறது எப்படிங்க என்றார் பழனிவேல் திகைத்து போய். அது உங்கள் வேலை. டெலிஃபோனை கொஞ்சம் உபயோகிக்கலாமா? தாராளமாக. கொஞ்சம் என்ன யோசிக்க விடுங்க, அதுக்குள்ளே நான் டெலிஃபோன் செய்துடுறேன். வெயிட் என்றார் பழனிவேல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒரு ஷோ போட்டு பார்க்கலாம். நீங்கள் ரெடியா? ரெடி என்றான் கணேஷ். ரெடி என்றான் வசந்த். இப்போ அவங்க 3 பேரும் எங்கே இருக்காங்க? எஸ்பி இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸில் தான் இருக்கணும். அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. இருந்தும் அவங்க குற்ற உணர்ச்சி உள்ளவங்களான்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போங்க, நானும் உங்கள் பின்னாடி வர்றேன். கொஞ்சம் தாமதிச்சு. அவங்க ரூமில் இன்டர்காம் இருக்குது சார். வெரி குட். அப்போ ஒரு ஐடியா பண்ணலாம், என் கூட வாங்க. போகிறப்போ அதை பற்றி பேசலாம். கணேஷும் வசந்தும் மறுபடியும் அந்த 5வது மாடி முகப்பறை அடைந்த போது மணி சுமார் 5 ஆகியிருந்தது. ஹாய் வின்னி. ஹாய் வசந்த், என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? உன்னோட கைரேகை பார்க்கலையே இன்னும். பாஸ் இருக்காரா? இருக்காரு. 3 பேரும் இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னார். உள்ளே போக முடியாதா? கணேஷ் வந்திருக்கிறதா சொல்லுவின்னி. வேண்டாம் சார், கோச்சுப்பார். கையை காட்டு பார்க்கலாம். அட, டபுள் ஹார்ட் லைன். அவள் விழிகள் விரிந்தன. என்ன அர்த்தம்? காதலின் அத்தனை வடிவங்களிலும் ஆர்வம் ஜாஸ்தின்னு. சொல்லுங்கள் சார். பாஸ்கிட்ட இன்டர்காமில் சொல்லு, தொந்தரவு பண்ணுறாங்கன்னு. உங்களை அவசரமாக பார்க்கணும்னு கணேஷ் வந்திருக்காருன்னு. அப்பா எவ்வளவு பெருசு. என்னது சார்? ஹெட்லைன். என்ன ஹெட்லைன் உனக்கு? அப்படியே அம்பு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஒன்றும் செய்ய மாட்ட, நான் மட்டும் எல்லாம் சொல்லணும். கொஞ்சம் இருங்க சார், கேட்குறேன் என்று சற்று தயக்கத்துடன் கோவிச்சுக்க போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இன்டர்காம் பட்டனை அழுத்தினாள். கொஞ்ச நேரத்தில் எஸ் வினீத், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐ எம் ஸோ சாரி சார். மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார். ஹீ சேஸ் இட்ஸ் அர்ஜெண்ட். கணேஷ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, குட் ஈவினிங், நான் தான் கணேஷ். உங்களை நான் அவசியமாக பார்த்தாகணுமே சார். எது விஷயமா? கேஸ் விஷயமா. திடீர்னு புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. அந்த பக்கத்தில் பட்டென்று சப்தம் அடங்கி போய் கொஞ்ச நேரம் கழித்து இன்டர்காம் உயிர் பெற்றது. ஆல்ரைட், வாங்க உள்ளே என்றது. அந்த பக்கம் மாஸ்டரை அழுத்தினாத்தான் அவங்க பேசுறது இங்கே கேட்கும் இல்லை என்றான் வசந்த். ஆமாம் வசந்த், இங்கிருந்து பஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இரு, இங்கேயே இரு, போயிடாதே. உன் கைக்கு மேல் இன்னும் நிறைய பார்க்கணும். கையா இது? ராஜமுத்திரை. உள்ளே போயிட்டு உடனே வர்றேன். உள்ளே நுழைந்த போது 3 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். வசந்த் கணேஷ் இருவரையும் பார்த்து வசீகரமாக சிரித்து, வாங்க சார். மிஸ்டர் கணேஷ், என்ன விஷயம்? அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம் சார். 3வரும் அவனை இப்போது சற்று முகம் சுருக்க பார்த்தனர். அப்படியா? அருணாச்சலம் தானே? வேறு யாராவதா? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா என்று மேஜையிலிருந்து தள்ளி போய் சோஃபா செட்டில் உட்கார்ந்தான். ரிலாக்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் இது. அவர்கள் சற்று தீர்மானம் இல்லாமல் அவன் எதிரே உட்கார்ந்தார்கள். சுவாமி, நீங்கள் கூட சரியாக உட்காருங்க. வசந்த், மேஜைக்கு போய் ஒரு பேப்பர் பென்சில் எடேன் என்று கை சொடுக்கினான் கணேஷ். அதற்கு அர்த்தம் திட்டமிட்டபடி செயல்படு என்பது. வசந்த் மேஜையிலிருந்து பேப்பர் பென்சில் எடுக்கும்போது அந்த இன்டர்காமின் சுவிட்சை தட்டுவதை கணேஷ் பார்த்தான். அவர்கள் அதை கவனிக்க முடியாமல் பின்பக்கமாக மேசைக்கு முதுகு காட்டி உட்கார்ந்தார்கள். வெரி குட் சார். பெரியவரை கொன்னது யார் தெரியுமோ? யாரு? நீங்கள் தான் சொல்லுங்களேன். வசந்த், அந்த காகிதத்தை எடு. வசந்த் எடுத்து கொடுக்க, மிஸ்டர் பாலகிருஷ்ணன், எத்தனை தருவீங்க என்றான். அமௌண்ட்டை இதில் எழுதுங்க. எதுக்கு? விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு. வாட் டு யூ மீன்? இதை பாருங்கள், பாசாங்க வேண்டாம். நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்க, நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பூரா சுத்தம் வரப்போகுது. அருணாச்சலத்தை கேரண்டியாக ஜெயிலுக்கு அனுப்பிடுறோம். அவன் கேஸை எடுக்கிறதில்ல. போலீஸ் அவன்தான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. எங்களுக்கு அதிகம் வேண்டாம். என்ன வசந்த்? 1.5 ரூபாய் போதும். ஒயிட்டா 10,000. பாக்கியை என்ன சொல்கிறீங்க? புரியவே இல்லை கணேஷ்.
கமான் என்று வசந்த் அவர் அருகில் சென்று வயிற்றை செல்லமாக குத்தினான். கில்லாடி சார், நீங்கள் 3 பேரும் மாஸ்டர்ஸு, சான்ஸே இல்லை. ஹாட்ஸ் ஆஃப். மிஸ்டர் சுவாமி, நீங்கள் இனிமேல் பேசலாம். நம்ம யாரும் கவனிக்க போகிறதில்ல. இந்த மௌன விரதத்துக்கு பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள, கணேஷ் சார், நேரம் தாழ்த்தாதீங்க. உங்களுக்கு சொலையாக மொத்தமாக வரப்போகிற சொத்தோட மதிப்பை ஒப்பிட்டு 1.5 லட்சம் சாதாரணம் என்றான். பிச்சை காசு. மிஸ்டர், நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு விளங்கவே இல்லை. அப்படியா? சரி, நாங்கள் வர்றோம். டாட்டா. வசந்த், பழனிவேல் நம்பர் என்ன சொன்னேன்? வெயிட், என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டாவது போங்க. இதுதானே வேணாங்கிறது. நாங்கள் என்ன சொல்ல வந்தோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படையாக சொல்ல வேணாம்னு பார்த்தோம். சொல்லிடு வசந்த். சார், பாலகிருஷ்ணன், பாபு, சுவாமி மௌனவிரதி. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சிவபிரகாசத்தை கொலை செஞ்சுருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணினது சிவபிரகாசம் இல்லை, நீங்கள் தான் சுவாமி. பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி எதுவும் காட்டாமல் சோஃபாவை விட்டு எழுந்து பாபுவை நிறுத்தி, இரு பாபு. ஸோ மிஸ்டர் கணேஷ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்றார். ஆமாம் சார். சுவாமி, இனிமேல் மௌன விரதம் வேண்டாம், பேசலாம். நீங்கள் நமக்குள்ளே என்ன ரகசியம்? சுவாமி பாலகிருஷ்ணனை பார்க்க, பேசு சுவாமி என்றார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? மௌன விரதம் இருக்கணும்னா முழு மனசோடு இருக்கணும். காரில் போகிறப்போ ஸ்லேட்டையும் எடுத்துக்கிட்டு போகணும். உங்களை அந்த வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணினோம். அங்கே வாடகை விஷயமா பேசிட்டீங்க. பேசியிருக்கக்கூடாது. என்ன சுவாமி இது? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கக்கூடாதா? நீ தான் 10ஆம் தேதிக்குள்ளே பேசி முடிச்சிடணும்னு பாலு. 10ஆம் தேதிக்குள்ளார அன்னைக்கு எங்ககிட்ட பேசுகிறப்போ 11 மணிக்குள்ளார வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மிஸ்டர் சுவாமி. இந்த மாதிரி திட்டம் எல்லாம் போடுறப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கணும். கன்சிஸ்டன்சி வேணும், நல்ல ஞாபக சக்தி வேணும். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது திட்டம் போடுறப்போ சின்னதாக எங்களுக்கு ஒரு ரிங் அடிச்சிருங்க என்று வசந்த் சொல்ல, பாலகிருஷ்ணன் எழுந்து, இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறீங்க என்றார். அதுதான் சொன்னமே, 1.5 ரூபாய் போதும். எங்ககிட்ட எவ்வளவு கேஷ் இருக்குது பார்க்குறேன் என்று பாலகிருஷ்ணன் எழுந்து குறுக்கே நடந்து தன் மேஜைக்கு செல்ல, வசந்த் சாய்மானமாக உட்காருங்க, ரிலாக்ஸ், இட்ஸ் ஆல் இன் த கேம் என்றான். பாலகிருஷ்ணன் தன் மேஜையின் இழுப்பறை திறந்து சட்டென்று ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கொள்ள, அதே சமயம் மற்ற 2 பேரும் பாலகிருஷ்ணன் பக்கம் சேர்ந்து கொள்ள எல்லாம் எதிர்பாராமல் நிகழ்ந்தது. கணேஷ், வசந்த், லுக் அவுட் என்று சப்தமிட, சட்டென்று பாலகிருஷ்ணன் துப்பாக்கியை கணேஷின் மார்புக்கு நேராக பிடித்து கொண்டு, ஸோ யூ திங்க் யூ ஆர் கிளவர் மிஸ்டர் கணேஷ், என்கிட்ட இன்னும் ஒரு ட்ரிக் பாக்கி இருக்குது. வசந்த் நகர்ந்தா உன் ஃப்ரெண்டு மாரில் ஓட்ட விழும், அப்படியே நில்லு என்றான். சார், எதுக்கு சார் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு? கீழே போடுங்க. கிட்ட வராத, சுட்டு பொசுக்கிடுவேன். வசந்த், சுமார், யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டு பொசுக்கிடுவேன். வா சுவாமி. பாப்புவா, ஒரு கொலை செஞ்சாச்சு, இன்னும் 2 கொலை செய்துட்டா போகுது. சார், இதெல்லாம் அவசியமே இல்லை. நாங்கள் என்ன பணம் தானே கேட்டோம். 1.5 ரூபாய் ஜாஸ்தினா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். அதுக்குன்னு என்ன இது துப்பாக்கி எல்லாம் ஆட்டிக்கிட்டு? ஷடப் என்று பாலகிருஷ்ணன் வெறி பிடித்தவரை போல கத்தி அதே சமயம் சுட்டார். கணேஷ் பாய்ந்து பதுங்க அவன் காதருகே குண்டு சீத்து கொண்டு எங்கேயோ சீறிற்று. அறையில் ஊதுவத்தி போல மெல்ல புகை விழவ, ஏண்டா டே சோமாரிங்களா, சுடமாட்டோம்னு நினச்சிங்களா? எந்திரி. சுடமாட்டானா? இந்த தடவை வேணும்னே குறி வைக்காமல் சுட்டேன். அடுத்த தடவை உங்கள் கணேஷ் மூளை எகிரிக்கும். சார், அவனை சுடாதீங்க, நான் தான் உபயோகமத்தவன். என்னை சுடுங்க சார். 2 பேரையும் சுடத்தான் போகிறேன். 2 பேரையும் பாபு ஒதுக்கிக்குங்க. வசந்த் பாலகிருஷ்ணனுக்கு 6 மீட்டர் முன்னிலையில் இருந்தான். ஓடி வந்தாலும் அதற்குள் சுட்டுவிட சமயம் இருந்தது. வசந்த், வேண்டாம், விலகிக்க. சார் பாலகிருஷ்ணன், கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஒரு கொலை செஞ்சது போதும். எனக்கு அனாவசியமாக இன்னொன்று. பி ரெஸ்பான்சிபிள். எங்களை கொன்னுட்டு உங்களால் எப்படி தப்பிக்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசாதே பாலு, தீர்த்துக்கட்டு என்றான் சுவாமி. பாரு, நழுவறான் பாரு, சுடு. கணேஷ் கதவருகே வந்து விட்டான். சரையல் என்று நீச்சல் பாய்ச்சல் போல சோபாவின் பக்கம் பாய்ந்தான். பழனிவேல், வாங்க என்று இறைந்து கூப்பிட்டான். அதே சமயம் அங்கிருந்து பாலகிருஷ்ணன் துப்பாக்கி முனை கணேஷை நோக்கி கொண்டிருக்க, வசந்த் சர்க்கஸ்காரன் போல பாலகிருஷ்ணன் மேல் எம்பி அவனை வீழ்த்த முற்பட்டு
கீழே விழ பாலகிருஷ்ணன் துப்பாக்கி வெடிக்க அதன் குண்டு மறுபடி கூரையை தாக்க அதே சமயம் கதவு வெடித்து பழனிவேல் உள்ளே பாய்ந்து உடனே மடக்கி அதைவிட உடனே தன் துப்பாக்கியால் பேச பாலகிருஷ்ணன் அம்மா என்று ரத்தம் கசியும் புஜத்தை பிடித்து கொள்ள கணேஷ் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தான். தட் வாஸ் க்ளோஸ் என்றான். ஏன் சார் இவ்வளவு லேட்டாவா வர்றது? என்ன செய்கிறது வசந்த், நான் முன்னமேயே வந்துட்டேன். இன்டர்காம் வழியாக உங்கள் வியாபாரத்தை எல்லாம் ரசித்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு இந்த ஆள் துப்பாக்கியை எடுக்கவும் எனக்கு எப்போ எந்த சமயத்தில் நுழையிறதுன்னு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு ராங் என்ட்ரி பண்ணி உங்கள் மாரில் கணேஷ் மாரில் அவன் பாட்டுக்கு சுட்டுட்டானா? அதுக்கு தான் தோதான் சமயம் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை சுட்ட அப்புறம் வராமல் இருந்தீங்களே. துப்பாக்கியை எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல பழனிவேல் என்றான் கணேஷ். இவ்வளவு தூரம் கெஸ் பண்ணீங்க, இதுக்கும் தயாராக இருந்திருக்கணும். அடிக்கடி பட்டுச்சா? இல்லை, ஐ ஆம் ஸ்மைட்லி ஷோக்கன் அப். வசந்த் எப்படி இருக்கீங்க நீங்கள்? இது என்ன சார் பிரமாதம்? 6லையும் சாவு 100லையும் சாவு. ஆனால் 100ல் சாவு ப்ராபபிள். இங்கே வினிதான்னு ஒரு பொண்ணு இருந்ததே, எங்கே போச்சு? பயந்துக்கிட்டு ஃபைலிங் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. யோ அந்த கதவை தரையா? கதவை அணுகிய வசந்த், வின்னி இட்ஸ் ஆல் ஓவர், நீ வெளியே வரலாம் என்றான். கதவு மெல்ல திறக்க வினிதா நடுங்கிக் கொண்டே வெளியே வந்தாள். இஸ் த ஷூட்டிங் ஓவர்? எல்லாம் முடிஞ்சிருச்சு வின்னி. வசந்த், உங்களுக்கு ஏதாவது அடியா என்றாள். அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை, சின்னதாக மாரில் ஒரு குண்டு பாய்ஞ்சிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா சரியாக போயிடும். உன் மாரில் எதுவும் பாயிலையே. வசந்த், இஸ் இட் ட்ரூ? நிஜமாவே உங்கள் மாரில் ஆர் யூ ஆல்ரைட்? கவலையே படாத, உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டர் போயிடுறேன். மிஸ், அவன் சொல்கிறது எதையும் நம்பாதீங்க. புருடா விடுறதுல மன்னன். உங்களை போலீஸ் வண்டியில் கொண்டு விட்டுடுறோம். பாஸ், இதானே வேணாங்கிறது என்றான் வசந்த். அவளை நோக்கி திரும்பி புன்மறு விளைத்து, இவங்க சொல்கிறத எல்லாம் கேட்காத வின்னி. வாரம் 8 நாள் இவங்க உண்மை காதலுக்கு தடை விதிப்பாங்க. நான் உனக்கு ரேகை பார்க்கணும். மச்ச சாஸ்திரம் தெரியுமா உனக்கு? தெரியாதே. உனக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு காட்டு. ஐ மீன் சொல்லு அங்கெல்லாம். சாரி, அதுக்கெல்லாம் பலன் சொல்கிறேன் வா. பழனிவேல் அவங்க 3 பேர் கூட இவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க என்றார் கணேஷ். முற்றும்.